ஓகே, நாங்கள் இன்றைக்கு கைத்தொழில் ரசாயனம் என்ற ஒரு பாடத்தை புதுசாக படிக்க போகிறோம். இதை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இது கேள்வியில் எப்படி வருதுன்னா, கட்டுரை வினாவில் பொதுவாக கட்டுரை வினாவில் 7வது 8வது கேள்வி இருக்கு தானே. அதில் ஒரு பாட்டாக வரும். அதை நாங்கள் படிச்சினாங்க. இயக்க உற்பத்தி மற்றும் பிரித்தெடுப்புன்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சினாங்க. அதாவது இயக்க உற்பத்தி மற்றும் பிரித்தெடுப்பு அதோட சூழல் சமநிலை சம்பந்தமானது. ஓசோன் படை பரிதாகிறது, ஒளி ரசாயன தூமம், பச்சை ஒட்டு விளைவு, தட்போசனி ஆக்கம், அது மாதிரி ஓசோன் பட தேவடைதல் அது சம்பந்தமா, அல்லது நீர் நீர் சம்பந்தமா, நீரை பாதிக்கிறது அல்ல நீரை சுத்திகரிக்கிற சம்பந்தமா அவ்வளவு செக்ஷனும் அது சூழல் சமநிலை சம்பந்தமா வரும். இப்ப சூழல் சமநிலை மற்றது இயற்கை உற்பத்தி மற்றும் பெருத்தெடுப்பு, இதை தவிர கைத்தொழில் ரசாயனம். இந்த 3 செக்ஷனையும் பேஸ் பண்ணி தான் என்ன நடக்கும், அந்த 2 கல்வியும் வருது கட்டுரை 2 கல்வி. ஓகே, நாங்க ஏற்கனவே இயற்கை உற்பத்தி மற்றும் பெருத்தெடுப்பு படிச்சு முடிச்சிட்டோம். பாஸ் ஒரு கல்வியும் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம். இந்த செக்ஷனையும் படிச்சோம்னா அந்த கல்வி எடுக்கக்கூடிய இருக்கும். 7வது கல்வி 8வது கல்வி. ஏதோ 2 3 எம்சிக்கு என்ன செய்யணும்டா, எங்களுக்கு எம்சிக்யூல 2 3 எம்சிக்யூல வேற மாதிரி இருக்கு. இப்போ நம்மள ஒரு ஃபைனல் எக்ஸாம்ல 100க்கு ஒரு 5 மார்க்ஸுக்கு மேல இந்த படத்தை மட்டும் படிச்சாலே சில ஸ்கோர் பண்ணக்கூடியவாறு இருக்கும். ஒரு நாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். நான் கதைக்கிறது இந்த குரல் எல்லாமே தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் தெளிவா இருக்கும்னு நம்புறேன். ஓகே, அதுல முதலாவது விஷயம் என்னன்னா 5M எண்ணெய்க்கருவன்னு சொல்லுவோம். 5M எண்ணெய்க்கருவன்னு சொல்லுவோம். ഇതിന്റെ അർത്ഥം என்னண்டா, நீங்க ஒரு கைத்தொழில் ஒன்றை ஆரம்பிக்கணும்டா எங்களுக்கு தேவையான காரணிகளை தேவையான காரணிகள் 5 முக்கியமாக தேவையான காரணிகள் இருக்கு. அந்த 5 காரணியும் என்ன செய்யணும்னா எம்ல ஸ்டார்ட் ஆகும். அதான் சொன்னாங்க 5M சொல்லி சொல்லுவோம். இதுல பார்க்கலாம். என் ஸ்கிரீன் ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். பாய்ஸும் தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணுவாங்க முடியும் யாராவது ஒரு ஆள். பாய்ஸ் மற்ற ஸ்கிரீன் ரெண்டுமே தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணுவாங்க முடியும் யாராவது ஒரு ஆள். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுவோம் படத்தை. படம் என்ன சொன்னா, கைத்தொழில் ஒன்றை நாங்க ஆரம்பிக்கணும்டா எங்களுக்கு முக்கியமா தேவையான காரணிகள் 5 தேவையான காரணிகள் இருக்குது. அந்த 5 தேவையான காரணிகள் என்ன செய்யணும் சொன்னா எம்எல்ஏ ஸ்டார்ட் ஆகும். அதான் நாங்க சொன்னோம் அதை 5M சொல்லி சொல்லுவோம். இதுல பார்க்கலாம். ஒன்று இயந்திரங்கள். இயந்திரங்கள் நாங்கள் மெஷின் என்று சொல்லுவோம். அப்ப எம்எல்ஏ ஸ்டார்ட் ஆகுது இயந்திரங்கள். அடுத்தது மெத்தட் என்று சொல்லுவோம், முறைகள். அடுத்தது மணி, அது எம்எல்ஏ ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது மேன் பவர்னு சொல்லுவோம், மனித வேலை. அடுத்தது என்ன சொன்னா மெட்டீரியல், மூலப்பொருள்னு சொல்லுவோம். இது கட்டாயம் ஞாபகப்படுத்திக்கணும். ஒரு கைத்தொழிற்சாலை ஒன்றை நீங்க ஆரம்பிக்கணும், அல்லது ஒரு கைத்தொழில் ஒன்றை ஆரம்பிக்கணும்டா தேவையான பிரதான 5 காரணிகள், அதனால 5M சொல்றோம். இந்த 5 முறை தான் நான் அப்படி இருக்கணும். இந்த 5 மங்கள்கிட்ட இருந்தாலும் இதுக்கு மேலேயுமா இன்னொரு எமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது. அது என்னன்னு சொன்னா சந்தைப்படுத்தல்னு சொல்லுவோம். இப்ப ஏன் சந்தைப்படுத்தல் முக்கியம்னு சொன்னா, நீங்க என்னதான் உற்பத்தியை மேற்கொண்டாலும் அதை நீங்கள் கொண்டே வித்தா மட்டும்தான் என்ன செய்யும் உங்களுக்கு அதிന്റെ வினைத்திறன் 100% இருமனே. அப்ப நீங்க செஞ்ச உற்பத்தியை சந்தையில விற்பனை ஆக்குறதுக்கு, அதாவது சந்தையில கொண்டு விற்கிறதுக்கு கட்டாயம் தேவையான ஒரு தான் என்ன இருக்குன்னு சொன்னா சந்தைப்படுத்தல் இருக்குது. நான் என்ன சொல்றேன் அவளையர் உங்களுக்கு, முதலாவது கைத்தொழிற்சாலையை ஒன்று ஆரம்பிக்க எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னா 5M எண்ணெய் கருவன்ற ஒரு கரு ஒன்று இருக்குது. இது என்ன சொல்லுதுண்டா, ஒரு கைத்தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறதுக்கு பிரதானமா 5 காரணிகள் எங்களுக்கு தேவை. அந்த 5 காரணியம் என்ன செய்யணும்னு சொன்னா எம்ல ஸ்டார்ட் ஆகும். அந்த 5 தான் இதுல இருக்கிற அந்த 5 இருக்கு. இந்த 5 எம்ஐயும் தவிர மேலும் என்ன செய்யுது, இன்னொரு எம் இருக்கு. அது மார்க்கெட்டிங் சொல்லுவோம். அது நாங்கள் சந்தைப்படுத்தலன்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த 5M கேரக்டருக்குள்ள வெராட்டிக்கும் அது இன்னொரு வகைக்குள்ள வருது அந்த சந்தைப்படுத்தல் எம். அதிന്റെ முக்கியத்துவம் என்ன சொன்னா, நீங்க என்னதான் ஒரு மூலப்பொருள் உற்பத்தி செய்தாலும் அதை கொண்டு போய் நீங்க சந்தையில வித்தா மட்டும்தான் இந்த வினைத்திறன் அடையும் நாங்க செஞ்ச உற்பத்தி. அப்ப அதுக்கானது என்ன செய்யுது எங்களுக்கு, அது சந்தைப்படுத்தல்ன்றது ஒரு முக்கியத்துவமா எங்களுக்கு அமையுது. அடுத்தது
நீங்க ஒரு கைத்தொழில் ஒன்றுக்கு மூலப்பொருட்களை தெரிவு செய்ய போறீங்கன்னு வைங்க. அதாவது கைத்தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு மூலப்பொருளை தெரிவு செய்ய போறீங்க ஏண்டா இந்த தெரிவு செய்யற மூலப்பொருள் வந்து எப்படிப்பட்ட இயல்புகளை கொண்டிருக்கணும், அல்லது கைத்தொழிற்சாலை ஒன்றுக்கு நீங்க மூலப்பொருளை தெரிவு செய்யும் போது என்னென்ன விடயங்களை நீங்க கவனத்தில் கொள்ளணும் சொல்லுங்க அமருது. திரும்பி முறை கேள்வி சொல்றேன். நீங்க ஒரு கைத்தொழில் ஒன்றை ஆரம்பிக்க போறீங்க, அதுக்கு மூலப்பொருளை தெரிவு செய்ய நீங்க என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொள்ளணும்? ஓகே, முதலாவது பாருங்க, இலகுவில் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும் எங்களுக்கு. ரெண்டாவது, தூய்மைன்ற 100% வந்து உயர்வாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு மூலப்பொருள் எடுத்து பிறகு அந்த தூய்மைன்ற 100% குறைவா இருக்குமெண்டா அதை அப்படி சுத்திகரிச்சு கொண்டு நடக்கும். அதிக அளவு பணம் அதிக அளவு பணமும் நேரம் வந்து செலவாக வலிக்கிறது. பொருளின் தூய்மைன்ற 100% வந்து உயர்வாக இருக்கணும். அடுத்து என்ன சொன்னா, பாரிய அளவில் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா கைத்தொழில் ஆரம்பிகள் கிடைச்சாலும் அப்புறம் காலம் போப்பதன் அளவு இல்லாம போச்சுன்னா நடக்கும். கைத்தொழில் வந்து ஸ்டெப் பண்ண வேண்டி வந்துடும். அப்ப என்ன பேரளவு எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். இதை தவிர நீண்ட காலம் என்ன செய்யணும் சொன்னா கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். அப்ப இதற்காக நோட் பண்ணி வைங்க. இலவ கிடைக்கக்கூடியதாக இருக்கணும், தூய்மையான 100% உயர்வா இருக்கணும், அதிக அளவில் கிடைக்கக்கூடியவர் இருக்கணும். இதை தவிர நீண்ட காலம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியவர் இருக்கணும். இதை தவிர வந்து கட்டுப்படியானது, இந்த அர்த்தம் என்ன, மலிவானது. இப்ப நீங்க ஒரு கைத்தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னா அந்த மூலப்பொருளின் விலை வந்து அதிகமா இருக்குமெண்டா நான் உற்பத்தி செய்யற பொருள் விலையும் வந்து அதிகமா தான் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன நடக்கும், போட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி வந்துடும் சந்தையில. அப்ப அதால என்ன அர்த்தம், மலிவான மூலப்பொருள் எடுக்கிறது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கு. ஓகே, இப்ப கேள்வி சம்டைம் மாறிக்கலாம். ஒரு பேப்பர்ல பாத்தேன், டேர்ம் பேப்பரோ எனக்கு தெரியல, எனக்கு நான் கேள்வின்னு சொன்னேன். இப்படி கேட்டிருந்தது, உப்பு உற்பத்தி செய்யற இடம் உப்பளம் தானே, உப்பளத்துக்கான நீங்க இடத்தை தெரிவு செய்ய போறீங்க. அதாவது உப்பு உற்பத்திக்கான உப்பளம், அதாவது உப்பளம் என்ற இடத்தை வந்து நீங்க தெரிவு செய்ய போறீங்க. இப்போ உப்பளத்தை உப்பளம் அது சாரி உப்பு உற்பத்தி செய்யற இடம் உப்பளம், அந்த உப்பளத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு இடத்துல வந்து மேற்கொள்ள உப்பளம் வந்து ஒன்று அமைக்க போறீங்கன்னு வைங்க. அப்படி உப்பளம் நீங்க அமைக்க போறீங்கன்னா அந்த இடம் வந்து எப்படிப்பட்ட இயல்புல கொண்டு போகணும், அல்லது எப்படிப்பட்ட இடத்துக்கு அண்மையில் இருக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தது. என்ன நான் சொல்லுவீங்க, கேள்வி என்னண்டா உப்பளம் ஒன்றை நீங்க அமைக்கணும்டா எப்படிப்பட்ட இடத்தை தெரிவு செய்வீங்க சொல்லுங்க அப்போ. இப்ப இப்படி சொல்லலாம் என்ன, உப்பு உற்பத்தி செய்யற இடம் தான் உப்பளம். அப்ப அங்க என்ன அர்த்தம்டா கடல் நீரை தானே மூலப்பொருளை பயன்படுத்த போறோம். அப்புறம் ஒன்று என்ன சொல்லாம சொன்னா கடற்கரை அண்மிச்ச பிரதேசமா இருக்கணும் உப்பளத்தை நான் தெரிவு செய்ய. அடுத்து என்ன சொல்லாம சொன்னா வருடாந்த மழை வீழ்ச்சி குறைவா இருக்கணும். ஏன்டா சூரிய வெப்பம் காரணமா தான் ஆவி ஆகி போகுது, மழை வீழ்ச்சி கூடவா இருந்தா உங்களுக்கு அதுக்கு சிக்கலை கொடுத்து விட்டுரும். அடுத்து என்ன சொல்லாம சொன்னா அஹ், நீரை உட்புக விடாத களிமண் தரையாக இருக்கணும். அப்ப அப்படி என்ன அர்த்தம், கேள்வி கேட்டவாறு மாறிக்கொண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யோசிங்களேன், ரால் உற்பத்தியை மேற்கொள்ள போறீங்க, மாடல் பேப்பர்ல வந்து கேள்வி நினைக்கிறேன். ரால் உற்பத்தியை மேற்கொள்ள போறீங்கன்னா ரால் பண்ணை உண்ட 2019ஆம் ஆண்டு பேர்ல வந்து கேள்வி, ரால் உற்பத்தி பண்ணை உண்ட மேற்கொள்ள போறீங்கன்னா அதுக்குரிய இடம் வந்து இடத்தை நீங்க தெரிவு செய்யணும், எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் கேட்டா என்ன சொல்லுவீங்க. ஒன்று கடற்கரை அண்மிச்சு இருக்கணும், மற்றது நன்கு ஒளிய ஊடுபடக்கூடிய ஆழம் குறைந்த நீரா இருக்கணும், அந்த சமதரையா இருக்கணும். அதுதான் ரால் வந்து கூட விரும்பினோம். அப்படின்னு செய்ய கேள்வி கேட்ட வாரங்களுக்கு மாறி மாறி கொண்டு போகும். ஓகே, அப்ப அவளை என்ன சொன்னான்னு சொன்னா முதல்ல 5M படி காய்ச்சினா பிறகு சந்தைப்படுத்தல் முக்கியத்துவம். இதை தவிர இந்த மூலப்பொருளை தெரிவு செய்யும் போது நீங்க என்னென்ன விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும்னு சொன்னோம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன சொன்னா ரசாயன தாக்காறு. இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், இது வந்து ரசாயன தாக்காறு. அப்புறம் கவனிங்க, இப்ப எங்களுக்கு ரசாயன தாக்கங்களை நான் நிகழ்த்த கிட்டத்தட்ட 250 ATM அமுக்கத்திலேயும் ஒரு 300 பாகசி வெப்பநிலையம் வந்து மேற்கொள்றோம் நாங்க. அப்ப 250 ATM உங்களுக்கு தெரியும், ஒரு ATMன்றது வளிமண்டல அமுக்கம் தானே, 1 தர 15 பஸ்கால் என்ன. அப்ப அது நீங்க 250 பிரிக்கிறீங்க, அமுக்கம் வந்து அதிக அளவில் இருக்கு. அப்ப அவ்வளவு அமுக்கத்தை தாங்கக்கூடியவர் தான் என்ன சொல்லணும், இந்த தொகுதி வந்து எங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும். ஓகே, இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த ரசாயன தாக்க அறைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உபகரணங்களையும் பயன்படலை தனித்தனியா பார்க்க போறோம். ஓகே, முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இதுல ஒரு மோட்டர் ஒன்று இருக்குன்னு, இந்த மூமெண்டா தெரியுதா ஸ்கிரீன்ல. ஓகே, இது மோட்டர், அதாவது மோட்டர் ஒன்று இருக்கு. இந்த மோட்டரை பாத்தீங்கன்னு சொன்னா கிழக்கும் உபகரணத்தோட கலந்துருக்கு, கிழக்கும் உபகரணத்தோட இணைக்கப்பட்டு இருக்கு. ஏன் இந்த மோட்டர் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அஹ், இந்த மோட்டர் மூலம் இந்த கிழக்கும் உபகரணம் தொழிற்பட என்ன நடக்கும்னு சொன்னாங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற மூலப்பொருட்கள் வந்து கிளக்கப்படும். அப்போ ஓரளவு நேரத்தில் ஏற்படுத்தப்படுற மோதுகள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம்.
அப்ப அதுக்கான என்ன செய்யறோம் இங்க கெலக் உபகரணம் மட்டும் பயன்படுத்துறோம். இதை தவிர உங்களுக்கு தெரியும் தாக்கம் நடைமுறைக்க கல அறம் முழுவதும் ஒரே அளவில் வெப்பநிலை இருக்காது. இடத்துக்கு இடம் வந்து வெப்பநிலை மாறி இருக்கு. அந்த வெப்பநிலையும் சமப்படுத்துறதுக்கான என்ன செய்யணும் சொன்னா ஒரு கலக்கும் உபகரணம் உண்டு நாங்க இங்க பயன்படுத்துறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வெப்ப பிறப்பாக்கி ஒன்று இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாங்கள் சில அதாவது எங்களோட உற்பத்திகளை மேற்கொள்ளைக்க சில உற்பத்திகள் என்னவா இருக்குமெண்டா அகவெப்ப தாக்கமா இருக்கு. அதாவது நாங்கள் உற்பத்தி ஒன்றை மேற்கொள்ளைக்க அந்த உற்பத்தி செஞ்சு விளைவை உருவாக்குற அந்த தாக்கம் வந்து அகவெப்ப தாக்கமா இருக்கு. உங்களுக்கு தெரியும் அகவெப்ப தாக்கம் என்ன ரசாயன தாக்கம் நடைபெறும் போது வெப்ப சக்தி உள்ளெடுப்பு நடைபெறதாக்கம் தான் அகவெப்ப தாக்கம். அப்ப அப்படி அகவெப்ப தாக்கம் வினைத்திறன் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வெப்பத்தை வழங்கணும் தானே. அப்ப அப்படி வெப்பத்தை வழங்குறதுக்கான தான் என்ன இருக்குன்னு சொன்னாங்க வந்து வெப்ப பிறப்பாகிய ஒன்று ஹீட்டர் ஒன்று உள்ளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை தவிர இந்தியாவில பாருங்க 2 புல நிலையங்கள் இருக்கு. அதாவது புல நிலையங்கள் இருக்கு. ஒன்று என்னண்டா வெப்பநிலை அளக்கிறதுக்காண்டி இருக்குது. அடுத்து என்ன சொன்னா அமுக்கத்தை அளக்கிறதுக்காண்டி இருக்குது. இப்ப இதை நீங்க படத்துல நீங்க பார்க்கலாம். இந்த இந்த கோடு போடுறது தான் இந்த லெவல்ல திரவம் இருக்குது என்ன. அப்ப திரவத்துக்கு கீழே ஒரு புல நிலையம் இருக்கு. அது மாதிரி திரவத்தின் மட்டத்துக்கு மேலேயும் ஒரு புல நிலையம் இருக்கு. அப்ப இவ்வளவு இடத்துலயும் இருக்க போது வாயுவா இருக்க போது கீழே இருக்கிறது என்ன வரும் திரவமா இருக்கும் இல்ல கரஸ்ல இருக்கு. அப்ப வெப்பமானின்றது என்ன சொன்னா வெப்பம் நடக்கிறது திரவத்தோட தொடுதல் வைக்கணும். அப்ப கட்டாயம் நடக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெப்பமானி வரும். இதே அமுக்கம்ன்றது திரவத்தில் தொடகை ஒரு ஆசனத்தை நான் பார்க்கணும். அப்ப நடக்கும் உங்களுக்கு மேலிடத்துல வந்து அமுக்கமானி வரும். இது நான் இன்னும் தெளிவா சொல்லணும்னு சொன்னா ஒரு அடுத்த படத்துல இருக்கிறேன் பாருங்க பாசிவல் வந்து சொல்லி இதை பார்க்கலாம் ஓகே இருக்கு. அதே படம் தானே சின்ன வித்தியாசம். இந்த பாசிவல் வந்து படம் இப்ப 2 புலநிலையம் வச்சுக்கிறாங்க. இந்த படத்துல பார்க்கலாம் தானே நீங்க 2 புலநிலையங்கள் இங்க உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. 2 புலநிலையம் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஒரு புலநிலையம்ன்றது S1 அடுத்தது புலநிலையம் S2. நான் சொன்னா S1 என்ன நடிக்கலாம்டா S1 என்ன செய்யுது அந்த கரைசலோட இல்ல திரவத்தோட தொடுகை உறவாறு தான் இருக்குது. இதை என்ன செய்யுது கரைசல் இல்ல திரவத்தோட தொடுகை உறவாறு தான் இருக்குது. அப்ப பிணையில கீறத தவிர்த்து கொள்ளவும். ஓகே என்னண்டா 2 புலநிலையங்கள் இருக்கு. S1 புலநிலையத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யணும் சொன்னா திரவத்தோட தொடுகை உறவு. அப்ப திரவத்தோட தொடுகை உறவாறு வாசிப்பு நாங்க என்னத்துல எடுக்கிறாங்க வெப்பமானியம் எடுக்கிறாங்க. அப்ப புலநிலையம் S1 வேற உங்களுக்கு வெப்பமானியா இருக்கு. மற்ற புலநிலையம் என்ன இருக்க மாட்டாங்களுக்கு வந்து அமுக்கமாக இருக்கு. அப்ப ரெண்டுமே புலநிலையங்கள் உண்டு. புலநிலையம் அந்த கணியத்தை அளக்கணுமே. இதுல என்ன உபகரணத்தை இணைப்போம்டா S1 வெப்பமானி இணைப்போம். S2 வந்து அமுக்கத்தை அளக்கிறதுக்கு அமுக்கமானி வந்து என்ன செய்வோம் இதுல நம்ம இணைப்போம். ஓகே இதை தவிர இந்த குழாய் 4 பாருங்க. இந்த 4வது குழாய் என்னடாக்குன்னு சொன்னா ஒரு குழாய் மாதிரி உள்ளுக்கு போகுது. அந்த குழாயில வந்து சின்ன சின்ன வழி துளைகள் வந்து இடப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்டா நீங்கள் இந்த தாக்கத்துக்கு ஒரு மூலப்பொருளை உட்செலுத்துறீங்கன்னு வைங்களேன். அந்த மூலப்பொருள் வந்து வாயுவா இருக்குமெண்டா நார்மலா விட்டுருந்தா நடக்கும். வாயு உங்களுக்கு தெரியும் சுயாதீனமா மேல் நோக்கி இயங்கக்கூடியது என்ன. அப்ப நார்மலா வாயுவோட நடக்கும். வாயு எடுத்தே வச்சுக்கு அப்படியே மேல வந்து இருக்கும். அப்ப இந்த திரவத்தோட தொடுகையுற நேரம் வந்து எங்களுக்கு குறைவாக இருக்கு. அப்படி நாங்க திரவத்தோட தொடுகிற நேரத்தை அதிகரிக்கணும்டா இப்படி துளையிடப்பட்ட குழாயினூடாக நாங்க வழி அனுப்பி நடக்கும்டா இந்த துளையினூடாக மெதுமெதுவாக தானே வெளியேற்றப்படும். சின்ன துளை தானே. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் வெளியேற்றப்படைக்க நடக்கும். வாயுவோட நன்கா கலக்குற மாதிரி இருக்கு. அப்ப அப்படி அதாவது மூலப்பொருளாக வாயு பயன்படுத்தப்பட்டா அதை என்ன செய்யணும் அந்த வாயு திரவத்தோட நல்லா தாக்கம் முறோடுமன்றதுக்காக என்ன சொன்னாங்க துளையிடப்பட்ட குழாயினூடாக நாங்கள் அனுப்புற மாதிரி இருக்கு. அதை தவிர இதுல வேற முக்கிய விஷயம் வந்து ஒரு இந்த பையனை குறித்த குற்றப்பட்ட கோடு டொட்டட் லைன்ல ஒரு கோடு ஒன்று போட்டுருக்காங்க. இதுல என்ன டொட்டட் லைன்ல கோடு போட்டுருக்காங்க. இதுன்ற அர்த்தம் என்னன்னா இந்த கோட்டை விட நீங்க என்ன சொல்லலாம் மேல் லெவலுக்கு திரவம் நிரப்பக்கூடாது. அது இந்த கோடின் அர்த்தம் என்னன்னா இந்த இந்த ரசாயன தாக்கு அறைக்குள்ள நீங்க திரவத்தை மேக்சிமம் என்ன செய்யலாம் இந்த கோடு மட்டும் தான் நீங்க ஒண்ணு நிரப்பலாம். அதுக்கு மேல நிரப்பினா என்ன நடக்கும்டா ஒன்று புற வெப்ப தாக்கமா இருந்தா அதிக அளவு வெப்பம் உருவாக்கப்படி நடக்கும். தொகுதி வந்து வெடிச்சு போயிடும். ஒரு காரணமா சொல்லலாம். இன்னொன்று என்னண்டா இந்த கோடை விட நீங்க கூட திரவத்தை நிரப்பி விட நடக்கும். இந்த குழாய் 2 இருக்குதானே அதனோட என்ன செய்யலாம் அவங்களுக்கு வெளியில வந்து எங்களுக்கு திரவம் வந்து வெளியேற்றப்படலாம். அப்ப அது ரெண்டும் ஒரு காரணமா அமையலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க எங்களுக்கு விளை பொருளா தாக்கி விளைவு இருக்குதானே விளை பொருளா ஒரு வாயு ஒன்று உற்பத்தி செய்யப்படுதுன்னு வைக்கணும். அதாவது இந்த தாக்கத்துல விளை பொருளா ஒரு வாயு உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொன்னா அதை நாங்கள் வெளியேற்றுறதுக்கு எந்த வால்வ பயன்படுத்துவோம். அதாவது ஒண்டா குழாய் ஒண்டா குழாய் 2 அல்லது வால்வு ஒண்டா வால்வு 2 சொல்லுங்க சொல்லி எந்த இதை பயன்படுத்துறது மிக பொருத்தமா இருக்கு. இந்த தாக்கத்துல விளைவாக ஒரு வாயு உற்பத்தி செய்யப்படும் இந்த வாயுவை வந்து வெளியேற்றுறதுக்கு நாங்கள் எந்த குழாயை பயன்படுத்துவோம் அல்ல எந்த குழாயை பயன்படுத்துறது மிக பொருத்தமாக இருக்கு.
திருப்பி முறை சொல்றேன் என்ன கேள்விண்டா, இந்த தாக்கத்துல உங்களுக்கு விளைபொருளா ஒரு வாயு வந்து உற்பத்தி செய்யப்படுதுன்னு வைங்க. அந்த வாயுவை வெளியே கட்டுறதுக்கு எந்த குழாயை பயன்படுத்துறது மிக பொருத்தமாக இருக்கும்? குழாய் ஒன்றா, ரெண்டா, மூன்றா, நாலா? அதான் விட, ஏதாவது ஒன்று விட வேற போகுது. எது? யார் மான்சரிங்க சொல்லலாம். 113 ஆன்சர் சரியா? இப்ப குழாய் ரெண்டு தான் மிக பொருத்தமான. ஓகே. ஏன் சொன்ன விட சரின்னு சொன்னா, இப்ப ஒரு பாருங்க, உங்களுக்கு தெரியும் இதுல வாயு உற்பத்தி, அதாவது இந்த தாக்கத்துல வாயு உற்பத்தி செய்யப்படுதுன்னு எடுத்தோம். வாயு அப்பயும் மேல் நோக்கி தான் இயங்கக்கூடியது. அப்ப என்ன நடக்கும்? வாயு வந்து உங்களுக்கு மேல் நோக்கி தான் இயங்கி இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னா, மேல் இடத்துல வந்து என்ன நடக்கும்னா, வாயு வந்து அதிக சரிவுலவே இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும்? நல்ல அதிக சரிவுல வந்து இருக்கு. அப்ப மேல் நோக்கி வாயு சென்று இந்த இடம் ஃபுல்லா நிரம்புறபடியா இதை வெளியேறதுக்கு இந்த குழாயை பயன்படுத்தல. குழாய் ஸ்டார்ட் பண்ண இடம் திரவத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப இதை பயன்படுத்தல. குழாய் நாளையும் பயன்படுத்தல. அது மேல் இடத்துல நிற்கும். அப்ப இது பொருத்தம் இல்லை. குழாய் மூன்றும் பொருத்தம் இல்லை. அப்ப மிக பொருத்தமானது என்ன வரைக்கும் உங்களுக்கு? டெண்டா தான் இருக்கு. அப்ப வாயுன்றது இப்ப மேல் நோக்கி தான் சேமிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல போய் நடக்கும். அது ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப மேலே இருக்கிற இதுக்கு அண்மையில இருக்கிற ஒரு குழாய் தான் என்ன இருக்கும்? அது வெளியேற்றதுக்கு மிக பொருத்தமான ஒரு குழாயாக இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த விளை பொருளா வந்து ஒரு திண்ம பொருள் வந்து உற்பத்தி செய்யப்படுதுன்னு வைங்க. அதாவது விளை பொருளா வந்து ஒரு திண்ம பொருள் வந்து உற்பத்தி செய்யப்படுது. ரெண்டா அதை வெளியேற்றுறதுக்கு எந்த குழாயை பயன்படுத்தலாம்? ஒன்றா, ரெண்டா, மூன்றா, நாலு? விளை பொருளாக ஒரு திண்ம பதார்த்தம் ஒன்று உற்பத்தி செய்யப்படுதுண்டா அதை வெளியேற்றுறதுக்கு எந்த குழாயை பயன்படுத்தலாம்? சொல்லுங்க பாப்போம். ஓகே, 110 ஆன்சர் சரியா. மூன்றாவது குழாய் தான் நான் பயன்படுத்தலாம். ஏனெண்டா, நான் சொல்றேன் பாருங்க, ஏன் அது பொருத்தமண்டா, மிக பொருத்தமண்டா. உங்களுக்கு தெரியும் விளைபொருளா திண்மம் பயன்படுத்தா உங்களுக்கு தெரியும். திண்மம் என்ன செய்யும்? அப்ப அடர்த்தி கூட தானே. அப்ப கீழ் நோக்கி தான் படிய ஒழிக்கணும். இந்த இடத்துல என்ன செய்யும்? திண்மம் வந்து படிய ஒழிக்கணும் கீழ் நோக்கி. அப்ப கீழ் நோக்கி படிஞ்சுதான்டா. ஓகே பாருங்க, குழாய் ஒன்று பொருத்தம் இல்லையே. நாங்கள் இழுத்து எடுக்கல. அது என்ன புயிர் விசைக்கு எதிராக அதை வழியில் எடுக்கல. அப்ப ஒன்று பொருத்தம் இல்லை. ரெண்டும் பொருத்தம் இல்லை. புயிர் விசைக்கு எதிராக மேல் எடுக்கணும். அது ரெண்டும் பொருத்தம் இல்லை. அது மாதிரி நாளை பாத்தீங்கன்னா, நாள் வந்து சின்ன சின்ன துளையோ மூலம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அது மூலப்பொருளோட உள்ளுக்கு அனுப்பி, அதாவது வாயுவா பயன்படுத்தப்படுற ஒரு மூலப்பொருளை உள்ளுக்கு அனுப்புறது தான் குழாய் நாலு வந்து பொருத்தமா இருக்கு. அப்ப அப்படி பார்த்தோம்னா எங்களுக்கு திண்மம்ன்றது கீழே படிடுவதன் காரணமா நடக்கும். குழாய் மூன்றின் மூலம் என்ன செய்யலாம்? இந்த வால்வை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி போட்டு ஈஸியா வெளியில நாங்க எடுத்துக்கொள்ளலாம். குழாய் நாலு தான் என்ன இருக்கும், சாரி மூன்று தான் என்ன இருக்கும்டா, திண்ம பொருளா விளைபொருள் இருக்குமெண்டா அதை வெளியேற்றுறதுக்கு மிக பொருத்தமான ஒரு இதாக இருக்கு. ஓகே, இப்ப நான் மறுபடியும் எங்களோட படத்துக்கு போவோம். இதான் டீச்சர்ஸ் கையில் அந்த படம். இது ஒரு ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. ஓகே. அப்ப இதுல எனக்கு ஒன்றும் இல்லை. என்னது? ஏன் இந்த கலக்கும் உபகரணம் இருக்குது? ஏன் வெப்பமாக்கல் பொறியொன்றுக்கு இதை மூலப்பொருளை உள்ளுக்கு கொண்டு போறதுக்கும் வெளியில கொண்டு போறதுக்கும் நாங்க எந்தெந்த பாதை வால்வுகளை பயன்படுத்துவோம் தெரிஞ்சுக்கணும். தவிர ரெண்டு புலநிலையங்கள் இருக்குது என்ன. அப்ப எக்ஸாம்பிள் எப்படி போட்டு இதுல பயன்படுத்துற உபகரணத்தை தான் நீங்க நினைக்கணும். இப்ப அமுக்கம் அல்லது வெப்பம் எழுதினா அது பிழை. இதுல பயன்படுத்த உபகரணத்தை எழுதுவோம். அதாவது புலநிலையம் சொல்லுவோம். புலநிலையம் என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு புலன் ஒன்றை உணர்ற மாதிரி தானே. அப்ப அதுக்கு பொருத்தமான கருவியை நீங்க எடுக்கணும். அப்ப திரவத்தோட தொடுகள் இருக்கிறது வந்து வெப்பமானி, மேலே இருக்கிறது வேற உங்களுக்கு அமுக்கமானியாக இருக்கு. அமுக்கத்தால் இருக்கிறதுக்கான. இப்ப எங்கட சிலபஸை பொறுத்தவரையில ரசாயன கைத்தொழில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 5 வகையான கைத்தொழில் பத்தி பார்க்க போறோம். முதலாவது சவக்கார் உற்பத்தி, ரெண்டாவது உயிர் டீசல் உற்பத்தி, மூன்றாவது பொசுவேற்று பசலை, அடுத்து நிறப்பூச்சி, அடுத்து என்ன சொன்னா கடவுள். நாலு 5 பற்றி செய்யப்பட நான் ஒருக்கா பார்க்க போறோம். முதலாவது என்னன்னு சொன்னா சவக்கார் உற்பத்தி. எல்லாருக்கும் தெரியும் சவக்கார் உற்பத்தின மூலப்பொருள் என்னன்னு சொன்னா தாவர எண்ணெயும் அதே மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா சோடியம் ஹைட்ராக்சைடையும் வந்து நாங்கள் மூலப்பொருளை பயன்படுத்தும். இதை தவிர போட்டியை அதிகரிச்சு கொடுத்தா நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா சாயங்கள், வாசனை திரவியங்கள் மற்றும் நிரப்பிகளை நாங்கள் அங்க பயன்படுத்துவோம். இப்ப சிம்பிளா சொல்றானே இப்படி சொல்லலாமே என்ன. ஒரு சவக்கார் உற்பத்தின மூலப்பொருள் என்னண்டா, நீங்க தாவர எண்ணெய் ஒன்று எடுத்து போட்டு, அதாவது தாவர எண்ணெய் எடுங்க. தாவர எண்ணெய்,
தாவர எண்ணெய் எடுத்தா நாங்கள் பெரும்பாலும் தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துறாங்க. தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினா எங்களுக்கு லாபகரமாக இருக்கும். முதல்ல சொன்னாங்க தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தினாங்க அதிக அளவில். நம்மள தாவர எண்ணெய் தாவர எண்ணெய் எடுத்து போட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா சோடியம் ஹைட்ரோக்சைடு, அதாவது எண்ணெய் வச்சு பயன்படுத்த போறீங்க. சோடியம் ஹைட்ரோக்சைடு இது ரெண்டும் தான் இந்த மூலப்பொருளா இருக்கு, எண்ணெய் வச்சு. இது ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உருவாக்கப்பட மாட்டேன் இந்த விளைபொருளா? பிரதான விளைபொருளா சவக்காரம் உருவாக்கப்படும். இது சவக்காரம். அதே மாதிரி பக்க விளைபொருள் என்ன உருவாக்கப்படும் சொன்னா கிளிசரோல் உருவாக்கப்படும். அது கிளிசரின் இங்கிலீஷ்ல சொல்லலாம். அதாவது கிளிசரோல் வந்து என்ன செய்யும், உருவாக்கப்படும். இதான் சவக்காரமாக்கல் தாக்கத்தின் படிமுறை. இந்த அமைப்பு இது நான் சொன்னதன்படி பாத்தீங்கன்னா இந்த மூலப்பொருள் என்ன பயன்படுத்தப்படுது? ஒன்று தாவர எண்ணெயும் அடுத்தது என்ன சோடியம் ஹைட்ரோக்சைடு தான் பிரதான மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுது. நான் மூன்றாவது ஏன் சாயங்கள் வாசனை திரவியங்கள் நிறைய எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னா அதாவது சவக்கார உற்பத்தி செய்ய அந்த கொஞ்சம் போட்டி சந்தையை நாங்கள் வின் பண்றதுக்கான தான் என்ன செய்யறோம், இப்படி இந்த பதார்த்தங்களை நாங்கள் இதுல ஆட் பண்ணுறாங்க. பொது நிரப்பி எல்லாம் கூட ஆட் பண்ண நடக்கும் அந்த கனகாலம் அது பாவிக்கிற மாதிரி வேற என்ன. அப்ப முதல்ல என்ன சொன்னா மூலப்பொருள் பிரதான மூலப்பொருள் ஒன்று தாவர எண்ணெய், அடுத்து என்ன சொன்னா சோடியம் ஹைட்ரோக்சைடு. அடுத்து என்ன சொன்னா சவக்காரம் தயாரிப்பின் படிமுறைகள். சவக்கார தயாரிப்பானது பிரதானமா 4 படிமுறை நடைபெறும். அதாவது சவக்கார தயாரிப்பு நான் என்ன செய்யணும்னு சொன்னா பிரதானமா 4 படிமுறைக்குள்ள கொண்டு வர்றோம். முதல்ல என்ன சொல்லணும்னு சொன்னா சவக்காரம் ஆக்கல்னு சொல்லுவோம். சவக்காரம் ஆக்கல் என்ன அர்த்தம்டா, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதாவது தாவர எண்ணெய்க்குள்ள நீங்க இப்படித்தானே ஒரு பாத்திரம் எடுத்து அதுக்கு என்ன செய்யும், ஆரம்பத்துல தாவர எண்ணெய் அதாவது தேங்காய் எண்ணெய் என்ன செய்யும் அதுக்குள்ள விடுங்க. விட்டுட்டு சோடியம் ஹைட்ரோக்சைடு எண்ணெய் ஓய்ச்ச கொண்டு போய் உள்ளுக்கு போடுவோம். அதாவது சோடியம் ஹைட்ரோக்சைடு எண்ணெய் ஓய்ச்சு அதை கொண்டு போய் நீங்க உள்ளுக்கு போட்டீங்கன்னு சொன்னா போட்டு என்ன செய்யணும், இதை வெப்பப்படுத்தி கொண்டு இதை நல்ல வடிவா கிளக்கணும். ஏன்னா தாவர எண்ணெயும் சோடியம் ஹைட்ரோக்சைடு லேஸ்ல கிளக்காது. அப்ப என்ன செய்யணும், நீங்கள் கரைசலை வெப்பப்படுத்த கரைசல் மாதிரி இருக்கும் தானே. அப்ப கரைசலை வெப்பப்படுத்தி என்ன செய்யணும்னு சொன்னா அதை வந்து வடிவா கிளக்கணும். அப்படி கிளைய கொண்டு என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுக்கு கிளைவின் வெப்பம்லாம் கூடி ஒரு டைம் பிறகு ரெண்டுமே சேர்ந்து நடக்கும், சவக்காரம் வந்து உருவாக்கப்படும். இந்த சவக்காரத்தை நாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீண்ட கார்பாக்சிலிக் அமிலங்கள் சோடியம் உப்புகள்னு சொல்லுவோம். அதாவது RCOO சொல்லுவோம். RCOO சொல்லுவோம். அதாவது நீண்ட கார்பாக்சிலிக் அமிலங்கள் உப்புகள்னு சொல்லி இதை நாங்க சொல்லணும். நாங்க அதான் எழுதி வச்சுக்கிறேன். தாக்கம் உங்களுக்கு ஓகே இருக்கு. இந்த குருட்ல உடனே வரும் தாவர எண்ணெய். அப்ப தாவர எண்ணெய் கொழுப்பமிலம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொழுப்பமிலம் இருக்கு, 3 கொழுப்பமிலம் இருக்கு. 1 2 3 கொழுப்பமிலம் இருக்கு. அதே மாதிரி சோடியம் ஹைட்ரோக்சைடு இதான் சோடியம் ஹைட்ரோக்சைடு. சவக்காரம் இஞ்சால உருவாது. அதாவது இது 6 எடுங்க. ஏன் இது ஒரு நீண்ட காவிரி மயசனை கொண்டு பிணைப்பு தானே 6 எடுங்க, ஒரு கொழுப்பமிலம் எடுங்க. அது என்ன செய்ய போகுது, சோடியம் உப்பை கொண்டு இருக்கும். நீண்ட கார்பாக்சிலிக் அமிலங்கள் சோடியம் உப்புகளாக இருக்கு. அதுதான் சவக்கார உற்பத்தியின் தாக்கமா இருக்கு. நீங்க இதை ஞாபகப்படுத்தாலும் பரவாயில்ல, குறிவிட இந்த சொல்லுதே ஞாபகப்படுத்தி வச்சுங்க. சவக்கார உற்பத்தியின் படிமுறை என்னடா தாவர எண்ணெயோட நீங்க சோடியம் ஹைட்ரோக்சைடு கொடுத்தே நடக்கும் பொழுது சவக்காரமும் கிளிசரோலும் வந்து உருவாக்கப்படும். அடுத்தது 2வது சொன்னா கிளிசரோல் அகற்ற. இப்ப என்ன பிரச்சனை எங்களுக்கு சவக்கார உற்பத்தியில வந்து எங்களுக்கு பிரதானமா சவக்காரம் உருவாக்கி செய்யும், கிளிசரோலும் வந்து உருவாகும். உண்மையா சவக்காரத்தின விலையை விட கிளிசரோட விலை வந்து அதிகமாக இருக்கு. நான் என்ன செய்யலாம்னு சொன்னா அழகு சாதன பொருட்கள் செய்யறதுக்கு கிளிசரோல பயன்படுத்தும். நீங்க பார்த்திருப்பீங்க சில கிரீம் எல்லாம் முகத்துல அப்பி போட்டு முகத்துல பூசி போட்டு நீங்க தண்ணியை கிள்ளி எத்தனை நாள் நடக்குன்னு சொன்னா அது வந்து கரையாது, அப்படி என்ன செய்யும் பெயிண்ட் மாதிரி ஒட்டி படிச்சு நிற்கும். அப்ப அதுக்கு என்ன காரணம்னா அந்த கிரீமில வந்து கிளிசரோல் வந்து அதிகமாக இருக்குது. அதான ஒரு காரணம். பொதுவா நாங்கள் யூஸ் பண்ற அழகு சாதன பொருட்கள் எல்லாத்திலையும் என்ன இருக்கும்னா கிளிசரோல் வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்படும். அப்ப சவக்கார உற்பத்தியில எங்களுக்கு பக்க விளை பொருளா கிளிசரோல் வேறு தானே. அப்ப அந்த கிளிசரோட என்ன செய்யணும், சவக்கார உற்பத்தியில் இருந்து நாங்கள் அகற்றணும். அப்ப அந்த அகற்றதா என்ன இருக்கும்னா 2வது படிமுறையாக இருக்கு. இதை தவிர ஒரு கொஞ்சம் அளவு கிளிசரோல் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா சவக்கார உற்பத்தியில சவக்காரத்துக்குள்ள விட்டுருவோம். ஏன்டா சவக்காரம் கொஞ்சம் மென்மையாகவும் இருக்கணும், அழுத்தமாகவும் இருக்கணும். என்ன செய்வோம், சவக்காரத்துக்குள்ளேயே கொஞ்சம் கிளிசரோலை வந்து நாங்க உள்ளுக்கு விட்டுருவோம். அடுத்த என்ன சொன்னா சவக்காரத்தை தூய்மையாக்குறது. அப்புறம் கவனிங்க என்னண்டா எங்களுக்கு நாங்க சவக்காரத்தை உற்பத்தி செய்ய இங்க என்ன செய்யறோம்னு சொன்னா சோடியம் ஹைட்ரோக்சைடை பயன்படுத்துறோம், NaOH பயன்படுத்துறோம். உங்களுக்கு தெரியும் சோடியம் ஹைட்ரோக்சைடுன்றது என்ன, ஒரு
வெண் மூலம் சொல்லுவோம். என்ன வெங்கட தமிழ்ல சொல்றாண்டா வெண் கேரம் சொல்லுவோம். வெண்மைத்தன்மையான கேரம். அப்ப நாங்கள் எப்படித்தான் சவக்காரத்தை உற்பத்தி செஞ்சாலும் அந்த சவக்காரம் என்ன செய்ய மாட்டாங்களுக்கு கேரத்தன்மையா தான் உருவாக்கப்படும். அதாவது மூலத்தன்மையா தான் உருவாக்கப்படும். கேரத்தன்மை உங்களுக்கு தெரியும். கேரத்தன்மையா இருக்குதுண்டா நீங்க இந்த சவக்காரத்தை பயன்படுத்திக்க எங்க உடல்ல காணப்படுற மென்மையான இழையங்கள், அதாவது கண்ணா இருக்கலாம் அல்லது தோலா இருக்கலாம், அது என்ன செய்யும் இந்த கேரத்தன்மை காரணமாக வந்து அதுல வந்து காயங்கள் ஏற்படலாம் இல்ல என்ன, அது வந்து பாதிப்பு உட்படுத்தலாம். அப்ப அதால என்ன அர்த்தம் மட்டும் சவக்காரம் உற்பத்தி செய்ய எண்ணெய் வச்சு பயன்படுத்தக்கூடிய என்ன செய்யும் சவக்காரம் வந்து கட்டாயம் காரையில் கொண்டாதான் உருவாக்கப்படும். அப்ப அப்படி பயன்படுத்தினாலும் என்ன செய்யும் அது மென்மையான இழையங்களை வந்து பாதிக்க ஒழிக்கட்டும். அப்ப அதை தடுக்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்டா இதை வந்து நடுநிலைப்படுத்தணும். காரத்தன்மை இல்லாம செய்யணும்னா நாங்க என்ன செய்யணும் ஏதாவது ஒரு அமிலம் உண்டை சேர்க்கணும். என்ன அமிலம் உண்டை நாங்க வந்து சேர்க்கணும். அப்படி சேர்க்கறதுக்கான என்ன செய்வோம்னு சொன்னா மென் அமிலமான சித்திரிக் அமிலம், அதாவது தேசிகா, உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், தேசிகா தண்ணி மாதிரி யோசிக்கணும். சித்திரிக் அமிலத்தை என்ன செய்வோம்டா சவகரத்துக்குள்ள வந்து சேர்ப்போம். அப்படி சேர்க்க நடக்க மாட்டா ஏற்கனவே காரத்தன்மையான காரத்தன்மையான சவகரம் வந்து மென்னமிலமான சித்திரிக் அமிலத்தோட தாக்கம் அடைய நடக்க மாட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு நடுநிலையா மாற்றப்பட்டுரும். அதான் சொன்னா சவகாரத்தை தூய்மையாக்குறது என்ன செய்யணும்னு சொன்னா நடுநிலை ஆக்குறது தான் சவகார தூய்மையாக்கணும்னு சொல்லுவோம். இங்க நீங்க சித்திரிக் அமிலம் தான் பயன்படுத்தணும் மட்டும் இல்ல, வேற ஏதாவது என்ன செய்யலாம், அதாவது தாவரமான அப்புறம் அமிலங்களை வந்து நீங்க இங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே. அதான் இங்க போட்டிருக்கேன், உங்க வாசித்து பாருங்க. அடுத்தது கடைசி படிமுறை என்னன்னு சொன்னா முழுமையாக்கலன்னு சொல்லுவோம். இப்ப சந்தையில போட்டித்தன்மை அதிகரிக்க நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா கடைசியா இறுதி படிமுறையா நிறச்சாயம், தெற்காப்பி மற்ற இந்த வாசனை பொருட்களை சேர்த்து வந்து என்ன செய்வோம் சவுக்கார கட்டில வடிவமைச்சு அதனால விற்போம். ஓகே. இப்ப என்ன சொன்னா எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம், சவுக்கார உற்பத்தி நான் என்ன செய்யணும் பிரதானமா 4 படிமுறைகள் மூலம் மேற்கொள்றோம். முதலாவது சவுக்காரத்தை ஆக்குறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்க தாவர எண்ணெயோட சோடியம் ஹைட்ரோக்சைடை கலந்து நடக்கும் சவுக்காரம் உருவாக்கப்படும். ஓகே. சவுக்காரத்தின் ரசாயன பேர் என்னன்னு சொன்னா நீண்ட காப்சல் அமிலம் வந்து சோடியம் உப்புக்கள்னு சொல்லி சொல்லுவோம். அது RCOO சொல்லுவோம். அடுத்து என்ன சொன்னா கிளிசரோல் ஆகணும். என்னடா சவக்கிறத விட கிளிசரோல் விலை கூட, அப்படி என்ன செய்வோம் கிளிசரோல் நாங்கள் அகற்ற போறோம். ஆனா என்ன செய்வோம் ஒரு குறிப்பிட்ட அளவு கிளிசரோலை சவக்கிறதுக்குள்ளேயே நாங்க விட்டுருவோம். அடுத்தது வந்து சவக்காரத்தை தூய்மையாக்கல். இதுன்னு அர்த்தம் என்னன்னா நடுநிலையாக்கல்னு சொல்லுவோம். சவக்காரம் வந்து உற்பத்திக்கு எண்ணெய் வச்சு பயன்படுத்தப்படுறபடியா உருவாகிற சவக்காரம் என்ன செய்யும் கொஞ்சம் காரத்தன்மையா இருக்கு. அப்ப அந்த காரத்தன்மை வந்து உடல்ல காணப்படுற மென்மையான இழையங்கள்ல வந்து பாதிப்பு ஏற்படுத்திடும். அது தடுக்கிறதுனால என்ன செய்யும் கொஞ்சம் சித்திரிக் அமிலத்தை சேர்த்து அல்லது ஒரு தாவர அமிலத்தை சேர்த்து என்ன செய்வோம் அதான் வந்து நாங்கள் நடுநிலையாக கொள்வோம். கடைசியா என்னன்னா முழுமையாக்கு போட்டியை கூட்டுறதுக்கான என்ன செய்வோம் நாங்கள் வாசன திரவியம் நிரப்பிகள் கொண்டவற்றை சேர்த்து அதனால உற்பத்தி செய்வோம். ஓகே. எக்ஸாம்பிள் என்ன நடக்கும்னா இந்த ஸ்கிரீன்ல ஒரு தெரியுது படம், இந்த படத்தை போட்டு தான் என்ன செய்வாங்க உங்களுக்கு கேள்வி வந்து கேட்பாங்க. இப்ப நான் இப்ப இந்த விளக்கத்துக்காண்டி தான் என்ன செய்யணும் சவக்கார உற்பத்தியானது ஒரு 4 பிரதானமா 4 படிமுறைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னேன். ஆனா எக்ஸாம்பிள் வரைக்கும் நடக்கும் இந்த படத்தை தந்துதான் கேள்வியும் கேட்டு இருக்குது. அப்ப இந்த படம் இருக்கா உங்களுக்கு ஃபுல்லா சொல்ல தேவையில்ல, சில முக்கியமான வடிமுறைகள் மட்டும் என்ன விளங்கப்பட தெரிஞ்சிருந்தா போதும். இப்ப என்ன நடக்க போதுண்டா முதலாவது நான் விளங்கப்படுத்த போறேன், அதுக்கப்புறம் என்ன செய்வேன் நான் கேட்க நீங்கள் எனக்கு விளங்கப்படுத்துவீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். கவனிங்க. உங்களுக்கு தெரியும் சவர்க்கான உற்பத்தி செய்யணும்டா உங்களுக்கு மூலப்பொருள் என்ன சொன்ன ஏற்கனவே தாவர எண்ணெயோட நீங்க என்ன சொல்லணும்டா சோடியம் ஹைட்ரோக்சைடு அதாவது எரிசோடாவை கலக்கணும். கலந்த எண்ணெய் உருவாகும்டா உங்களுக்கு, அதாவது இது எண்ணெய் இது எரிசோடாவை கலந்த நடக்கும் சவக்காரமும் அதோட வந்து கிளிசரோலும் உருவாகும்னு சொன்னானே, கிளிசரோலும் உருவாகும். எங்களுக்கு கடைசியா என்ன தேவைன்னா இந்த சவக்காரம் மட்டும்தான் தேவை. அப்படி வச்சிருக்கோம். முதலாவது சவக்கார உற்பத்தி செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எண்ணெய் கலவை, இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் இது எண்ணெய் கலவை, இந்த எண்ணெய் கலவையையும் எரிசோடா கரைசலையும் என்ன செய்யணும்டா ரசாயன அறைக்குள்ள வந்து தாக்கமடைய விடுறோம். அப்படி தாக்கமடைய விட போகுது நான் சொல்ற விஷயம் தானே, அதாவது மூலப்பொருள் ரெண்டே எண்ணெய் கலவைன்றது எரிசோடா கரைசல்ன்றதும் என்ன ரெண்டுமே மூலப்பொருட்கள். ரெண்டு மூலப்பொருளையும் என்ன செய்யறோம் ரசாயன அறைக்குள்ள தாக்கமடைய விடுறோம். அப்படி தாக்கமடைய நடக்க மாட்டேன் இங்க வந்து சவக்காரம் வந்து உற்பத்தி செய்யப்படும். இதுல உருவாக்கப்படுற சவக்காரத்துல, அதாவது இதுக்கு இந்த அறைக்குள்ள உருவாக்கப்படுற சவக்காரத்துக்கு என்னென்ன இருக்குமென்னு பார்த்தோம்னா ஒன்று பிரதானமா நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா நான் எழுதுறேன் பக்கத்துல என்ன எழுதுவோம். ஓகே. இந்த அறைக்குள்ள என்னென்ன இருக்க போதுண்டா உங்களுக்கு ஒன்று
கிளிசரோல் பிரதானமா இருக்கு மெயின் பக்கவளவுக்குள்ள கிளிசரோல் ஆனே அப்ப அந்த அறைக்குள்ள என்ன செய்யணும்டா கிளிசரோல் இருக்குமே கிளிசரோல் கிளிசரோல் இதை தவிர என்ன சொல்லலாம் இதை தவிர என்ன இருக்குன்னு சொன்னா நாங்கள் என்னதான் எண்ணெய் கலவையும் எரிசோடாவையும் தாக்கறைக்குள்ள தாக்கமடைய விட்டிருந்தாலும் இது ரெண்டுமே முழுமையா தாக்கம் அடைஞ்சிருக்க மட்டும் நான் சொல்லலாம் என்ன நடக்கலாம்னு சொன்னா தாக்கத்துல ஈடுபடாம கொஞ்சம் எரிசோடா கரைசல் என்ன செய்யலாம் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எஞ்சலாம் என்ன அப்ப என்ன சொன்னோம் என்ன சொல்லணும்னா தாக்கத்தில் ஈடுபடாத என்ன செய்யும் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கொஞ்சம் இதுக்குள்ள வந்து எங்களுக்கு எஞ்சி இருக்கு எண்ணெய் வச்சு எஞ்சி இருக்க போகுது இதை தவிர தாக்கத்தில் ஈடுபடாத எண்ணெய் கிளவையும் என்ன செய்யலாம் அதுக்குள்ள எஞ்சி இருக்கும் அப்ப அடுத்த நான் எழுதுறேன் எண்ணெயம் வந்து இதுக்குள்ள இருக்கு எண்ணெய் நான் சொல்ற விஷயம் விளங்க நினைக்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை நாங்க என்ன செய்யறாங்க முதலாவது மூலப்பொருளா தாவர எண்ணெயையும் எரிசோடா கேரசனையும் செஞ்சாங்க தாக்கரைக்குள்ள தாக்க முடிய விட்டுனாங்க அப்படி தாக்கமடைஞ்சு உருவாக்கி நடக்கும்டா கிளிசரோலம் உருவாகினபடியா இந்த தாக்கரைக்குள்ள கிளிசரோல் சவுக்கரத்துக்கு மேலேயுமே என்ன செய்யும் கிளிசரோல் இருக்கும் எண்ணெய் ஊற்றி இருக்கும் தாக்குதல் விடாத எண்ணெய் ஊற்றி இருக்குமே தாக்குதல் விடாத தாவர எண்ணெயும் இருக்கு இதை தவிர பிரதான விளைபொருளான என்ன செய்யும் சவற்காரங்களுக்கு உள்ளுக்கு இருக்க போகுது சவற்காரம் இந்த 4 காரணியும் என்ன செய்ய போகுது இந்த தாக்கரைக்குள்ள இருக்க போகுது எங்களுக்கு தேவையானது என்ன சவக்காரம் மட்டும்தான் தேவை அப்ப எல்லாம் சேர்ந்திருக்கேன் நான் என்னன்னு சொல்லணும்னு சொன்னா சுத்திகரிக்கப்படாத சவக்காரம் சொல்லுவோமே கிளிசரோல் இருக்குது எண்ணெய் வச்சிருக்கு அது எண்ணெய் இருக்குது ஓகே இப்ப நான் முதல்ல என்ன செய்ய போறோம்டா இந்த அறைக்கு இருந்து கிளிசரோலை தான் வந்து இல்லாம செய்யப்படும் கிளிசரோலை இல்லாம செய்யறதுக்கு என்ன செய்யப்படும் இந்த படிமுறையா வந்து இந்த இடத்துல பாருங்க உப்பு கரைசலை வந்து சேர்க்கிறேன் அதாவது உப்பு கரைசல் என்ன செய்யறோம்டா இங்க இருந்து நான் சேர்க்கிறேன் உப்பு கரைசல் செய்ய என்ன நடக்கும்டா அது சவக்காரத்தில் இருக்கிற கிளிசரோலை மட்டுமே என்ன செய்யும் அது எடுத்துக்கொண்டு அப்படியே அங்கால போயிடும் அப்ப கிளிசரோல் அங்கால போச்சுதண்டா இப்ப எஞ்சி இருக்க போறாக்கள் யாராரு இந்த இடத்துல எங்களுக்கு கிளிசரோல் மூணு ரெண்டா சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும் NaOH இருக்கும் இதை தவிர இது ரெண்டு தாவர எண்ணெயும் இருக்கும் தாவர எண்ணெய் இதை தவிர என்ன செய்யும் சவக்காரம் உங்களுக்கு இருக்கும் இதுல பாருங்க நாங்கள் உப்பு கரைசலை உட்செலுத்தி என்ன செய்யறோம் அடர்த்தி வேறுபாடு அடிப்படையை கொண்டுதான் கிளிசரோலை வந்து வெளியில அகற்றுறோம் அப்ப உப்பு கரைசலை உள்ளு சேர்த்தபடியா கிளிசரோல் வெளியில போனாலும் உள்ளுக்கு என்ன செய்யலாம் அவங்களுக்கு உப்பு கொஞ்சம் காணப்படலாம் அதாவது NaCl காணப்படலாம் உப்பு கரைசல் NaCl காணப்படலாம் அப்ப என்ன நடந்ததுன்னா ஆரம்பத்துல கிளிசரோல் NaOH எண்ணெய் மற்ற சவக்காரம் இந்த 4மே இருந்தது கிளிசரோல் அகற்றுறதுக்கான என்ன செய்யலாம் நாங்கள் உப்பு கரைசலை உள்ளுக்கு செலுத்தினாங்க அப்படி உப்பு கரைசலை செலுத்தைக்கு நடக்குதுன்னா உப்பு கரைசல் வந்து அடர்த்தி வேறுபாடை வச்சுக்கணும் செய்யுது கிளிசரோலை முழுமையா அகற்றிட்டது ஆனா இந்த சவக்காரத்துக்குள்ள என்ன செய்யும் உங்களுக்கு உப்பு வந்து காணப்படும் அப்ப இதுல பாருங்க இந்த படிமுறையில உப்பு கரைசல் அகற்றினா பிறகு கிளிசரோல் இல்லாம போட்டுது அதெல்லாம் என்ன செய்யறோம் கிளிசரின் அகற்றப்பட்ட கழுவிய ஈரச்சவக்காரம் சொல்றோம் இனி இதுல நாங்கள் உப்பை இல்லாம செய்ய போறோம் உப்புன்றது NaCl இல்லாம அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் அதை வந்து இல்லாம செய்ய போறோம் NaCl இல்லாம செய்யறதுக்கு என்ன செய்ய மாட்டேங்க வந்து நாங்க மைய நீக்கல் முறைக்கு உட்படுத்துறோம் அதாவது உப்பை இல்லாம செய்யறதுனால மைய நீக்க முறைக்கு உட்படுத்துறோம் அப்படி மைய நீக்க முறைக்கு உட்படுத்த நடக்கும்னா உப்பு அதாவது NaCl வந்து நடக்கும் இதுல இருந்து எங்களுக்கு இல்லாம போயிடும் அதாவது NaCl வந்து நடக்கும்னா எங்களுக்கு முழுமையா இல்லாம போயிடும் அப்ப NaCl முழுமையா இல்லாம போச்சுன்னா என்ன மிஞ்ச போகுது சோடியம் ஹைட்ராக்சைடு உள்ளுக்கு இருக்கும் தாவர எண்ணெயும் இருக்கும் அது மாதிரி என்ன சவக்காரம் உங்களுக்கு இருக்கு ஓகே அப்ப மைய நீக்க முறைக்கு உட்படுத்தி என்ன செய்யணும்னா உப்பத்தான் வந்து இல்லாம செய்யறோம் அப்புறம் அதே உப்பு என்ன செய்யுது மறுபடியும் போய் அங்கால பயன்படுத்தப்பட்டது எங்களுக்கு வேண்டாம் அது கிடைக்கட்டும் இனி ஈரச்சவக்காரமா இருக்குது பொதுவா ஏனண்டா நாளைக்கு உப்பு கரைசல் சேர்த்தாங்க அதில் ஈரக்கரைசலா இருக்கு இப்ப NaCl இல்லாம செஞ்சுட்டோம் இப்ப எங்களுக்கு என்ன NaOH தாக்குதலோட எண்ணெய் தான் இது ரெண்டையும் இல்லாம செஞ்சா நடக்கும் உங்களுக்கு தூய சவக்காரம் கிடைச்சிருமே ஓகே அடுத்த நாங்கள் NaOH இல்லாம செய்யறதுக்கான என்ன செய்யணும்டா NaOHன்றது காரம் தானே அப்ப அதை இல்லாம செய்யறதுக்கான என்ன செய்யணும் வந்து சித்திரிக் அமிலத்தை நாங்க செலுத்தணும் அப்படி சித்திரிக் அமிலத்தை செலுத்த என்ன நடக்கும்னு சொன்னா NaOHோட சித்திரிக் அமிலம் தாக்கம் அடைஞ்சு நடக்கும் ரெண்டு நடுநிலை ஆனா பிறவங்களுக்கு NaOH வந்து இல்லாம போயிருக்கும் அப்ப அதுக்காண்டி வந்து NaOH இல்லாம போச்சுண்டா அது நடுநிலையா தான் இருக்கும் அதெல்லாம் நடக்குதுல நடுநிலையாக்கப்பட்ட மென்னமில சவக்காரம் வந்து வருது இனி எங்களுக்கு இந்த சவக்காரத்தை பார்த்தோம்டா இப்ப சித்திரிக் அமிலத்தை போட்டு நடுநிலைப்படுத்திட்டேன் ஓகே நடுநிலைப்படுத்தினா அப்புறம் என்ன நடக்கும்னா இந்த சவக்காரத்துல வந்து ஒரு 30% வந்து நீர் இருக்கு ஏன்னா உப்பு கரைசலையும் ஏற்கனவே செலுத்தினாங்களா அதான் என்ன செய்யும் இதுக்குள்ள வந்து 30% அளவுக்கு என்ன செய்யும் நீர் வந்து காணப்படும் அப்ப அந்த நீரை இல்லாம செய்யறதுக்கான என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு 70 பாசி வெப்பநிலையில வந்து இந்த சவக்காரத்தை என்ன செய்வோம் உலர்த்துவோம் நாங்க 70 பாசி வெப்பநிலை என்ன செய்வோம்னு சொன்னா இதை வந்து நாங்க உலர்த்துவோம் அப்படி உலர்த்தைக்கு நடக்க மாட்டாங்களுக்கு உலர் சவக்காரம் வரும் அந்த உலர் சவக்காரத்தை நிரப்பிகள் மற்றும்
தற்காப்பியல் வாசனை திரவியங்களை போட்டு என்ன செய்வோம், உற்பத்தி செய்து அங்கே வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, மீண்டும் ஒரு முறை. காணிங்க இப்ப என்ன நடக்குது, இப்ப எல்லா படிமுறையும் இதுல எக்ஸாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இப்ப இதுல இதை ஒரு எக்ஸாம் போடு சித்திரிகமலம் இருக்குல்ல, இதை நீங்க ஞாபகப்படுத்தி வைக்கணும். அல்லது இந்த இந்த படிமுறை சித்திரிகமலம் சேர்த்தா அப்புறம் என்ன நடக்குது, அந்த முக்கியமான படிமுறை மட்டும்தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்ப எல்லாம் நீங்க ஞாபகப்படுத்த விஷயம் இல்லை, சிலது மட்டும் முக்கியமானது மட்டும் ஞாபகப்படுத்தி காணும். பாப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்றேன் கவனிங்க. இப்ப என்னண்டா இந்த படிமுறை பார்க்கத்தான் கஷ்டமா இருக்கு, ஒரு கஷ்டம் இல்லை எங்களுக்கு. ஸ்கிரீன்ல தெரியுதா, சூம் பண்ணட்டா நல்லா கிளியர் தெரியும் இல்ல, பிரச்சனை இல்லை இல்லை சூம் பண்றது. ஓகே, கவனிங்க என்ன நடக்குதுன்னா, முதலாவது எங்களுக்கு இங்க நாங்க என்ன செய்யறோம், மூலப்பொருளா எண்ணெய் கலவையையும் எரிசோடாவும் பயன்படுத்துவோம். இது ரெண்டு தான் மூலப்பொருள், தாவர எண்ணெயையும் எண்ணெய் வச்சையும் பயன்படுத்துறோம். அது ரெண்டையும் என்ன செய்யறோம்டா, அந்த ரசாயன அறைக்குள்ள வந்து தாக்கமடைய விடுறோம். இப்படி தாக்கமடைய விடைக்கு நடக்கும், இந்த அறைக்குள்ள வந்து என்ன உருவாக போதும், நான் பக்கத்துல எழுதுனேன், இந்த அறைக்குள்ள என்ன உருவாகிறதுக்கு பிரதான விளைபொருள் வந்து சவர்க்கேரம் தான் உருவாக போகுது. பிரதான விளைபொருள் என்னது, சவர்க்கேரம் உருவாகும். சவர்க்கேரம் எழுதுறேன். இதை தவிர நாங்க எரிசோடாவை பயன்படுத்தினபடியா எரிசோடா என்ன செஞ்சிருக்கு, முழுமையா தாக்கம் அடைஞ்சிருக்காது. அப்ப என்ன நடக்க தாக்கத்துல தாக்கமடையாத முழுமையா தாக்கமடைய என்ன செய்யும், கொஞ்சம் எரிசோடாவும் வந்து அங்க மிஞ்ச போகுது. அதாவது எரிசோடா மிஞ்சி എണ്ണയോ ഒഴിച്ചാണ്. സവക്കാരൂപത്തിന്റെ പക്ക വിളപൊരുൾ கிளிசரோல். அதாவது கிளிசரின் கிளிசரோல், இங்கிலீஷ் சொன்னா கிளிசரின் சொல்லலாம். ஓகே, இதுக்கு மேலே என்ன செய்யணும், கிளிசரோலும் வந்து எங்களுக்கு வழியில எஞ்ச போகுது, கிளிசரோல். இதை தவிர தாக்கத்தில் ஈடுபடாத கொஞ்சம் என்ன செய்யும், எண்ணெயும் வந்து வெளியில வந்து எங்களுக்கு மிஞ்ச போகுது. நான் சொல்ற சம்பளம் தானே. அப்ப மூலப்பொருளா எண்ணெய் கலவையும் கொடுக்க போறீங்களா, அதே மாதிரி எரிசோடா கலவையும் தாக்க முடியாத போறீங்க. அப்படி தாக்க முடியாது நடக்குமெண்டா பிரதான விளைபொருள் சாவுக்காரம், பக்க விளைபொருள் கிளிசரோல், இது ரெண்டு உங்களுக்கு இந்த அறைக்குள்ளாம் பெறப்போகுது. இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு சொன்னா எரிசோடாவும் இதுக்குள்ள உற்பத்தி செய்யப்படும். இதுக்கு மேலே என்ன செய்யும், தாக்கத்தில் ஈடுபடாத தாவர எண்ணெயும் வந்து என்ன செய்ய போகுது, இந்த அறைக்குள்ள காணப்பட போகுது, தாவர எண்ணெய். அப்ப என்ன கிட்டத்தட்ட சவக்காரத்துக்கு மேலதிகமா 1 2 3 காரணிகள் இருக்குது. அப்ப இது எல்லாமே என்னது, ஒரு மாசுக்கள் மாதிரி தானே. அப்ப அதெல்லாம் என்ன நடக்குன்னு சொன்னா, இதுல வந்து கொடுத்துருக்கு சுத்திகரிக்கப்படாத சவக்காரம். டே இந்த 3மே இதுக்குள்ள இருக்குதானே, அதெல்லாம் என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்படாத சவக்காரம் சொல்றோம். இப்ப நாங்க என்ன சொல்லணும்டா, எரிசோடா கிளிசரோல் அதே மாதிரி தாவர எண்ணெய், இந்த 3டையும் அகட்டினா மட்டும்தான் நடக்கும், இது சுத்திகரிக்கப்பட்ட சவக்காரமா மாறும். முதலா என்ன செய்ய போறோம், நாங்க வந்து கிளிசரோலை வந்து இல்லாம செய்ய போறோம். அதாவது கிளிசரோல் என்ன செய்ய போறோம்டா, இல்லாம செய்ய போறோம். ஓகே, கிளிசரோல இல்லாம செய்யறதுக்காண்டி என்ன செய்ய போறோம்டா, நாங்க இங்க உப்பு கரைசலை வந்து உள்ளுக்கு செலுத்த போறோம். அந்த படத்துல வாங்கலாம் தானே, அதே செய்யறோம், உப்பு கரைசலை வந்து உள்ளுக்கு செலுத்த. அப்படி உப்பு கரைசலை உள்ளுக்கு செலுத்துக்க என்ன நடக்க மாட்டாங்க, அடர்த்தி வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டு உப்பு கரைசல் என்ன செய்யும், கிளிசரோல் எடுத்துக்கொண்டு நடக்கும், எங்களுக்கு வெளியில போயிடும். அப்படி அப்ப எங்களுக்கு என்ன நடக்க போதுண்டா, இந்த மொத்த 3 இருந்ததுல என்ன செய்யுது, கிளிசரோல் வந்து இப்ப இல்லாம போடும் இருக்கு. அப்ப கிளிசரோல் இல்லாம போனது என்ன நடக்குது, இதுல வந்து பாருங்க கிளிசரின் அகற்றப்பட்ட கழுவிய ஈரச்சாவுக்கு மட்டும் தந்திருக்குது. ஓகே, அப்ப கிளிசரோல் போச்சுதான்டா, இப்ப இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு உங்களை கேட்டா நீங்க சொல்லுவீங்க, எனக்கு பிரதான விளைபொருள் சவக்காரம் இருக்கும், எரிசோடாவும் உள்ளுக்கு தான் இருக்க போது, அடுத்தது கிளிசரோல் இல்ல, இப்ப என்ன செய்யும், தாவர எண்ணெயும் உள்ளுக்கு இருக்க போகுது, தாவர எண்ணெய். ஆனா இப்போ ஒரு மேலதிகம் ஒரு பதார்த்தம் உள்ளுக்கு வரப்போகுது, என்ன பதார்த்தம்டா, உப்பு கரைசல் உள்ளுக்கு சேர்த்தபடியா கொஞ்சம் என்ன செய்யும், உள்ளுக்கு உப்பு வந்து கொஞ்சம் இருக்கும், அதாவது NaCl என்ன செய்யும், கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கும், வேற நீரும் வந்து உள்ளுக்கு சேர்ந்திருக்க போகுது. அப்ப நாங்க கிளிசரோல் அகற்றி போட்டு என்ன செய்யறோம், உள்ளுக்கு இப்ப உப்பை கொண்டு வந்து உள்ளுக்கு சேர்த்து. ஓகே, அடுத்தது என்ன செய்ய போறோம்டா, உப்பை வந்து இல்லாம செய்ய போறோம். அதாவது உப்பை என்ன செய்ய போறோம், இல்லாம செய்ய போறோம். உப்பை இல்லாம செய்யறதுக்கான என்ன செய்யணும்டா, மையல் நீக்க முறைக்கு வந்து உட்படுத்தணும், அதாவது மைய நீக்க முறைக்கு உட்படுத்தணும். அப்படி மைய நீக்க முறைக்கு உட்படுத்த என்ன நடக்கும்டா, இந்த தாக்க அறைக்க இருந்து உப்பு வந்து என்ன செய்யும், இல்லாம போயிடும். அப்ப உப்பு இல்லாம போனா என்ன மிஞ்ச போதும், சவக்காரம் இருக்கும், அது பிரதான விளைபொருள், கொஞ்சம் எண்ணெயும் இருக்கும், அது மேல என்ன எரிசோடாவும் இருக்கும், இதுக்கு மேல என்ன செய்யும், தாவர எண்ணெயும் வந்து இதுக்குள்ளே இருக்க போதும். அடுத்ததா பாருங்க, மைய நீக்க முறைக்கு உட்படுத்த நடக்குது, நீர் வந்து எங்களுக்கு இல்ல சாரி உப்பு வந்து இல்லாம போடும், ஈர சவுக்க மேல இருக்க போகுது. ஓகே, இப்ப சவுக்கரத்துக்கு மேலேயுமா எரிசோடாவும் இருக்கு, தவிர என்ன தாவர எண்ணெயும் இருக்கு. எரிசோடாவை அடுத்த அகற்றத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் சித்திரிக்க சேர்க்கிறேன். ஓகே,
எரிசோடா வெண்ணமிலம், சாரி வெண்மூலம், சித்திரிக் அமிலம்ன்றது மென்னமிலம். அப்படி நடக்கும். சித்திரிக் அமிலம் சேர்க்கை நடக்கும்னா எங்களுக்கு அஹ், காரைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சு நடக்கும். நடுநிலையாக்கப்பட்ட மென்னமில சவுக்கரமா வந்து இனி இப்ப எங்களுக்கு எரிசோடாவும் இல்லாம போட்டுது. அப்ப எஞ்சி இருக்கிறது என்ன? சவுக்காரம் தாவர நீர் தான் இருக்கு. தாவர நீர் தான் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சவுக்காரம் தான் இருக்குது பிரதானமா. அப்ப சவுக்காரம் வந்து நடக்குது இந்த இடத்துல வந்தாலும் பிரதானமா இருக்க போகுது. ஆனா நாங்கள் ஏற்கனவே உள்ளுக்கு உப்பு கரைசல் செலுத்திக்க நீர் முள்ளுக்கு செலுத்தினாங்கள் தானே. அப்ப நீரை செலுத்தினுடைய நடக்கும்டா சவக்காரத்துக்கு மேலதிகமாக இப்ப உள்ளுக்கு வந்து நீரும் எங்களுக்கு இருக்க போகுது. நீருக்கு இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு தேவையானது சவக்காரம் மட்டும்தானே. அப்ப நீரை இல்லாம செய்யணும் தானே. அப்ப அதுக்கடுத்து என்ன செய்யணும்டா கிட்டத்தட்ட 70 பாசி வெப்பநிலையில வெப்பநிலை பெருமானம் எல்லாம் பாடமாக தேவையில்லையா. 70 பாசி வெப்பநிலை என்ன செய்வோம் உண்மையா இது நாங்கள் வந்து உலர்த்துவோம். உலர்த்துக்கு என்ன நடக்கும்னா நீர் வந்து இல்லாம போயிடும். கடைசியா என்ன நடக்கும்? உலர் சவுக்காரம் கிடைச்சு. அப்புறம் அந்த உலர் சவுக்காரத்துக்கு நீங்க நிரப்பிகள் மற்றது வாசன திரவியங்கள் தற்காப்பில போட்டு என்ன செய்யுங்க நாங்கள சவுக்காரத்துக்கு உற்பத்தி செய்யுங்க. எனக்கு ஒன்றும் இல்லையா போ ரெண்டு மூலப்பொருளை பயன்படுத்தி நடக்குது. இதுக்குள்ள இந்த நாலுமே உற்பத்தி செய்யப்படுது. முதல்ல என்ன செய்யற கிளிசரோல் இல்லாம செய்யறதுக்காண்டி நீ என்ன செய்யற உப்பு கரைசல் உள்ள செலுத்துற. அப்ப என்ன நடக்குது? உப்பு கரைசல் வந்து கிளிசரோல் எடுத்துக்கொண்டு வெளியில போகுது. ஆனா இப்ப என்ன நடந்ததுக்கு மேலதிகமா உப்பு கரைசல் வந்து சேர்ந்துச்சு. இனி உப்பு கரைசல் இல்லாம செய்யறதுக்கு என்ன செய்யற மையல் நீக்க முறைக்கு உட்படுத்துற. அப்ப உப்பு வந்து இல்லாம போட்டு இனி உள்ளுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கு தானே. அந்த எண்ணெய் ஊற்றி இல்லாம செய்யறதுக்கான தான் என்ன செய்யற அடுத்தா வந்து கொஞ்சம் சித்திரிக் அமிலத்தை உள்ளுக்கு சேர்க்கிறது. அப்படி சேர்க்க என்ன நடக்கும்? அது நடுநிலையாக்கப்பட்டு வந்துடும். பிறகு உள்ளுக்கு ஏற்கனவே எங்களுக்கு நீர் அதிக அளவில் காணப்படும். கிட்டத்தட்ட 30% என்ன செய்யும் நீர் இருக்கும். அதை இல்லாம செய்யறதுக்கான என்ன செய்யறோம் 70 பாசி வெப்பநிலை வந்து சவுக்கரத்து உலர்த்துறோம். அப்படி உலர்த்தக்கு என்ன நடக்கும்? கடைசியா எங்களுக்கு உலர் சவுக்கரம் வந்துடும். பிறகு நீ என்ன செய் நிரப்பிகள் வாசன திரவியங்களை போட்டு சவுக்கரத்து பெசிது கொள்வேன். ஓகே, நான் சொன்ன விஷயம் விளங்கினதா? அப்புறம் கேள்வி எடுப்பா அப்பனே இப்ப கேள்விக்கே லீவ் ஆகிற இல்ல. ஓகே, உங்களுக்கு கதைக்கிற சிச்சுவேஷன் கிட்ட இல்லாட்டிங்கன்னு சொல்லலாம் மெசேஜ் பண்ணுங்க. மிச்சாக்கள் ஒரு ஆன்சர் சொல்லுங்க. ஹவுசியன்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஹவுசியன் 101 நினைக்கும். ஹவுசியன் சொல்லுங்க அப்போ இந்த படிமுறையை. ஓகே, ஹவுசியன் அடி பிரச்சனை இல்லை. 112 சாவரியன் நினைக்கிறேன். சொல்லுங்க அவருக்கா ஸ்டெப் என்னன்னு மேற்கொள்றோம் சவுக்கர்கள் பத்தி. சாவரியன் சாவரியன் சொல்லக்கூடிய படினா நான் ஆள் இல்ல போட தூங்க ஒன்று 1 மணி கூட போட்டது போட இருந்தால் சொல்லும் கட்டிக்காரபடியே. ஓகே, அப்படி இல்லாட்டிக்கு 110 110 110 116 119 116 சொல்லுங்க அப்போ. 116 ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நானே சொல்லுவேன் கடைசியா. அடே இங்க ஒரு பிரச்சனையும் உனக்கு இல்லை. என்ன நடக்குதுன்னு சொன்னா சவக்கார உற்பத்தி செய்யணும் என்ன செய்யணும்? மூலப்பொருளா தாவர எண்ணெயும் கொடுக்கணும். அதை தவிர என்ன சொல்லணும்? எரிசோடாவும் கொடுக்கணும். அப்ப இந்த தாவர எண்ணெயும் எரிசோடாவும் என்ன ரெண்டும் இதுக்கு தேவையான உற்பத்தி பொருட்கள், அதாவது மூலப்பொருட்கள். இது ரெண்டையும் கொடுக்க என்ன நடக்கும்? பிரதான விளைபொருளா சவக்கார உணவு உற்பத்தி செய்யப்படும். இதை தவிர பக்க விளைபொருளா கிளிசரோல் இருக்கும். இதை தவிர தாக்கத்தில் ஈடுபடாத எரிசோடாவும் மிஞ்சும். இதை தவிர என்ன? தாக்கத்தில் ஈடுபடாத எண்ணெயும் வந்து என்ன செய்யும் இதுக்குள்ளே இருக்க போகுது. ஓகே, முதலாளி நீ என்ன செய்றேன்னு சொன்னா கிளிசரோல் அகற்றதுக்கானது என்ன செய்யற உப்பு கரைசலை உள்ள செலுத்துற. அப்படி உப்பு கரைசலை உள்ள செலுத்த என்ன நடக்கும்? உப்பு கரைசல் வந்து கிளிசரோல் எடுத்துக்கொண்டு அப்படியே வழியில போயிடும்.
இப்ப சொல்றேன் வேற இதுல என்ன நடக்க போதுண்டா, நீ மூலப்பொருளா இது ரெண்டையும் கொடுக்க நடக்கும் இதுக்குள்ள பிரதான விளைபொருளா சவக்காரம் உற்பத்தி செய்யப்படும். அதுல உனக்கு டவுட் இருக்காது. சவக்காரம் என்ன செய்யும்? பிரதான விளைபொருளா உற்பத்தி செய்யப்படும். இதை தவிர உனக்கு பக்க விளைபொருளை நடக்கும் உள்ளுக்கு கிளிசரோல் உருவாக்கப்படும். கிளிசரோல் வந்து உருவாக்கும். இதை தவிர தாக்கத்தில் என்ன செய்ய போகுது? எரிசோடா, அதாவது NaOH வந்து உள்ளுக்கு இருக்க போகுது. NaOH. இதுக்கு மேலதிகமா தாக்கத்தில் என்ன செய்யும்? எண்ணெயும் வந்து உள்ளுக்கு இருக்கு. ஆனா எண்ணெய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை பற்றினா யோசிக்க வேண்டாம். ஓகே, அப்ப நீ ஈஸியா நான் அப்படி வச்சுட்டு தாக்க நடுவருக்கு என்ன செய்ய மாட்டா, பிரதான விளைபொருளான சவக்காரம் அதுக்குள்ள உற்பத்தி செய்யப்படும். இதை தவிர பக்க விளைபொருளான கிளிசரோல் உள்ளுக்கு காணப்படும். இதுக்கு மேலே என்ன செய்யும்? NaOH வந்து உள்ளுக்கு காணப்படும். ஓகே, அதெல்லாம் என்ன போட்டிருக்கு? சுத்திகரிக்கப்படாத சவக்காரம் வந்து போட்டிருக்கு. முதல்ல நாங்க என்ன செய்யப்படும்டா, NaOH தான் வந்து இல்லாம செய்யப்படும். NaOH கிளிசரோல வந்து இல்லாம செய்யப்படும். கிளிசரோல் இல்லாம செய்யறதுக்கு என்ன செய்யணும்டா, இதுல இருந்து நீ என்ன செய்யற? இப்ப உப்பு கரைசலை உள்ள கொடுக்க போற. அப்படி உப்பு கரைசலை கொடுக்க என்ன நடக்கும்டா, இதுக்கே இருக்கிற கிளிசரோல் என்ன செய்யும்? அது அப்படியே வெளியில எடுத்து கொண்டு போய் நடக்கும், அங்கால கொண்டு போயிடும். இப்ப கிளிசரோல் இப்ப இல்லாம போட்டு, கிளிசரோல் இல்லாம போனாலும் நீ உப்பு கரைசலை உள்ள சேர்த்தபடியா இப்ப என்ன செய்ய போகுது? மேலதிகமா அந்த அறைக்குள்ள உப்பு வந்து சேர போகுது. ஒரு விஷயம் தானே? கிளிசரோல் அகற்றுறதுக்கான என்ன செய்யற? உப்பு கரைசலை உள்ள சேர்க்கிற. அப்ப கிளிசரோல் வெளியில போட்டு தான் என்ன செய்யுது? உள்ளுக்கு வந்து உப்பு வந்து உருவாக்கப்பட போகுது. ஓகே, அதெல்லாம் என்ன செய்யலாம்? கீழே ஒன்று போட்டுருக்கான் தெளிவா, கிளிசரின் அகற்றப்பட்ட கழுவிய ஈரச்சவக்கரம்னு சொல்றாங்க. இனி அடுத்த என்ன செய்ய போற? நீ வந்து உப்பை வந்து இல்லாம செய்ய போற. உப்பை வந்து இல்லாம செய்ய போற. உப்பை இல்லாம செய்யறதுங்கிறது என்ன செய்யறேன்னு சொன்னா, மையல் நீக்கல் முறைக்கு உட்படுத்துற. அப்படி மையல் நீக்க முறைக்கு உட்படுத்த நடக்கும்னா உப்பு வந்து நடக்கும் முழுமையா வந்து எங்களுக்கு வெளியில அகற்றப்பட்டுரும். அப்படி உப்பு போனா அப்புறம் என்ன நடக்குது? ஈரச்சவக்கரமா இருக்கு. தண்ணி ஒழுங்கு இருக்குன்னு என்ன செய்யுது? ஈரச்சவக்கரமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சவக்கரத்துக்கு மேலதிகமா சிக்கலா என்ன இருக்குது? NaOH தான் இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு தான் காணப்படும். ஓகே, இதை இல்லாம செய்யறதுக்காண்டி இது ஒரு காரம் தானே. அப்ப இதை இல்லாம செய்யறதுக்காண்டி என்ன செய்யற? ஒரு சித்திரிக் அமிலமான மென்னமிலம் ஒன்று என்ன செய்ய போற? உள்ளுக்கு செலுத்த போற. இந்த படத்துல என்ன நடக்குது? மென்னமிலத்தை கொண்டு வந்து உள்ளுக்கு செலுத்துற. அப்படி மென்னமிலத்தை உள்ளுக்கு செலுத்த என்ன நடக்குது? அது NaOH தாக்கம் அடைஞ்சு இதுவும் எங்களுக்கு முழுமையாக அகற்றப்படுறோட என்ன செய்யும்? நடுநிலையாக்கப்பட்ட மென்னமில சவக்காரமா எங்களுக்கு கிடைக்கும். இனி நீரை நீ அகற்றுறதுக்கான என்ன செய்யற? குறைந்த அமுக்கத்துல இதை வந்து உலர்த்த போற. அப்படி உலர்த்தைக்கு என்ன நடக்கும்? கடைசியா உலர் சவக்காரம் இருக்குது. பிறகு என்ன செய்யற? நிரப்பிகள் வாசனை திரவியங்களை போட்டு நீ செய்யற சவக்காரத்தை வந்து உற்பத்தி செய்து கொள்ற. ஓகே, சவக்கார உற்பத்தியானது பிரதானமா 4 படிமுறையில நடைபெறுதுன்றது அப்படி ஸ்கைல போட இல்லை. நான் என்ன செய்ய அதை ஈஸியா சொல்றதுக்கான அப்படி போட்டிருக்கிறேன். நான் உனக்கு எக்ஸாமில் அந்த படத்தை இருக்கா நான் அப்படி கொண்டு போகணும். இப்போ எக்ஸாமில் என்ன மாதிரி இல்லை கேள்வி வைப்பாங்கண்டா, கேட்டிருக்கிறாங்கண்டா. இப்போ உதாரணத்தையும் செய்வாங்க, இந்த மைய நீக்கல் கொடுக்காம இதை எக்ஸ் அண்டு போட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு. அது மாதிரி இதை என்ன செய்வாங்க? பை அண்டு போட்டிருப்பாங்க. இது அது மாதிரி இந்த இடத்துல என்ன செய்வாங்க? இதை ஒரு A என்று 4 வைய அவனு என்ன இனங்கான சொல்லி வைப்பான் இந்த படிமுறைகளை. உனக்கு விளங்கணும் இந்த என்ற படிமுறையை. இப்ப கொடுத்தா அப்புறம் என்ன செய்ய? கிளிசரோல் இல்லாம இல்லை போகுது. அப்ப கட்டாயம் என்ன வேறு? கிளிசரோல் இல்லாம செய்யறது நான் என்ன சொன்னேன்? உப்பு கிளிசரோல் கொடுக்கணும். அடுத்தது வேற, இங்க இருந்து உப்பு கரைசல் வெளியே வருதுண்டா. உப்பு கரைசல் ஆகட்டணும்னா என்ன முறை உட்படுத்தினாங்க? மைய நீக்க முறை உட்படுத்தினாங்க. இனி நடுநிலையாக்கப்படுதுண்டா கட்டாயம் பையன்றது என்ன இருக்கும்? சித்தரிக்காமலே இருக்கும். அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் உன்னோட எக்ஸாம்ல கேட்பாங்க. ஃபுல்லா இந்த படத்துக்கு இருக்காருன்னு சொல்லி கேட்கற அளவுக்கு இல்லை. ஓகே, இது விளங்கி இருக்கு மட்டும் நம்பிக்கொண்டு அங்கால போறேன். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு பேசிக் விஷயம் வந்து எங்களுக்கு எங்களுக்கு என்னன்னு சொன்னா, சவர்க்கார் உற்பத்தியில வந்து மூலப்பொருளா தாவர எண்ணெயோட நாங்க சோடியம் ஹைட்ராக்சைடை கலக்குறாங்களான்னு. தாவர எண்ணெய் செய்ய சொன்னா சோடியம் ஹைட்ராக்சைடை கலப்போம். இதே குழந்தை பிள்ளைகளுக்கான சவக்காரம் உண்டா, இல்ல சிறுவர்களுக்கான சவக்காரம் உண்டா, அங்க எங்கடாக்குமெண்டா சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு பதிலா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்தும். அதாவது KOH பயன்படுத்தும். ஏன்டா இவரை விட இவர் கொஞ்சம் என்ன பாதிப்பு குறைவு தானே. அதுக்கு என்ன செய்றாங்க? சின்ன பிள்ளை யூஸ் பண்ற சவக்கரத்துல வந்து KOH பயன்படுத்தும். அதான் நீங்கள் எப்படியுமே பேபி சோப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல எல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? நாங்க வந்து இந்த KOH தான் பயன்படுத்தும். அப்ப ஏன் சின்ன பிள்ளைகளோட தோல் வந்து கொஞ்சம் மென்மைத்தன்மையா காணப்படும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும்? அதுக்கு தான் இதங்களுக்கு பயன்படுத்தப்பட போகுது. இப்ப நீ வந்தப்போ பேபி சோப்பு போட்டு போட்டு குளிக்கிறாள், பேபி சோப்பை யூஸ் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அது சின்ன பிள்ளைங்க சருமத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கும். உனக்கு வந்து தோல் கொஞ்சம் மொத்தமா இருக்கும் மாட்டின சைஸ்ல. அப்ப அதுக்கு நீ பேபி சோப்பு போட்டு குளிச்சேன்னு அர்த்தம் அந்த நுண்ணங்கிகள அழுக்கள் என்ன செய்யாது? போதிய அளவுக்கு அகற்றப்படாது. அப்பதான் அந்த வித்தியாசம். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வரும். அப்ப சின்ன பிள்ளைகள் சிறுவர்களுக்கான சவக்கரத்தை என்ன செய்யுது? KOH வந்து பயன்படுத்தப்படுது. ஓகே, இப்ப அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னா, சவர்க்கார
சவர்க்காரம் வந்து இப்படி அழுக்ககற்றுதல சவுக்காரத்தின் அழுக்ககற்றும் பொறிமுறை. உண்மையா சவக்காரத்தின் குறியீடு எப்படி வருமெண்டா எழுதுறேன் பேரபு. சவக்காரத்தின் குறியீடு என்னன்னு சொன்னா இப்படிதான் வரும். அதாவது நீண்ட கார்போக்சிலிக் அமில, அதாவது RCOO சி டபுள் பாண்ட் ஓ, ஒரு அங்காளையும் ஒரு ஓ வரும். இந்த அளவு ஓ வந்து இனி என்ன நடக்குமெண்டா NA என்று வரும். அதாவது NA பிளஸ். ഇതാണ് സവക്കാരത്തിന്റെ കുറിയീട്. ഇത് ஞாபகப்படுத்திக்கணும். சவக்காரத்தின குறியீடு അതിന്റെ பெயர், உயர் டீசல் குறியீடு അതിന്റെ பெயர். இது என்ன சொல்லணும்னு சொன்னா நீண்ட கார்போக்சிலிக் அமிலங்கள்ட சோடியம் உப்புக்கள்னு சொல்றாங்க சவக்காரத்தை. ஓகே, இதுல நீ பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதி இருக்கு பிரதானமா சவக்காரத்துல. ரெண்டு பகுதி வந்து பிரதானமா காணப்படுது. ஒன்று என்னன்னா அது இவ்வளவு, அதாவது COO இவ்வளத்தையும் சேர்த்து நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னா வந்து நாங்கள் தலைப்பகுதின்னு சொல்லுவோம். அதாவது தலைப்பகுதின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்குது ஆறுன்றது, இது நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா வால் பகுதின்னு சொல்லுவோம். இந்த ஆறு இது வால் பகுதி. இப்ப உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கிறோம் படத்தை இப்படி ஒரு படம் வந்திருக்கு. இது ஒரு வால், இது ஒரு தலை. இது COO, இது என்னது ஆறுன்ற ஒரு பகுதியா இருக்கு. ஓகே, பொதுவா என்ன நடக்கும் எங்களுக்கு இந்த பால் பகுதி வந்து நீர் வெறுப்புடையன்னு சொல்லுவோம். நீர் வெறுப்புடையது என்ன நடந்தது, நீர்ல கலக்காது. ஆக என்ன நடக்கும்னா எண்ணெயெல்லாம் கலக்கும் இது. அதாவது எண்ணெயெல்லாம் வந்து சரி நீர்ல கரையாது இது. ஆனா தலைப்பகுதி இருக்கிற இது என்ன சொல்லுவோம், நீர் நாட்டமுடையதுன்னு சொல்லுவோம். இதுன்ற அர்த்தம் என்னண்டா இது வந்து நீர்ல வந்து நல்லா கரையக்கூடியது. அதாவது என்ன செய்யும், நீர்ல வந்து நல்லா கரையும். இதை வச்சு கொண்டு போய் யோசிச்சு பாரு. உண்ட உடையில உடுப்பு இருக்குதானே, உடையில வந்து என்ன நடக்குன்னு சொன்னா ஏதாவது ஒரு எண்ணத்தன்மையான ஒரு அழுக்கு வந்து படிஞ்சிருக்கின்ற வை. யோசியன் இதான் எண்ணத்தன்மையான அழுக்கு வை. ஓகே, எண்ணத்தன்மையான அழுக்கு ஒன்று படிஞ்சிருக்கு வை. இப்ப நீங்க வந்து சவக்காரத்தை யூஸ் பண்ணீங்க. சவக்காரம் என்ன செய்யமாண்டா சவக்காரத்தின் வால் பகுதி இருக்குதானே, அதாவது ஆறுன்ற பகுதி வால் பகுதி. இதே நடக்கும்னா இந்த எண்ணெய் பகுதியில் வந்து சேர்ந்துருக்கும். இந்த ஆறு வந்து என்ன செய்யும், எண்ணெய் பகுதியோட சேரும். இதை தவிர அங்கே உனக்கு என்ன இருக்கும், COO இருக்கும். என்ன COO இருக்கு. இவர் என்னத்துல ஜாயின் பண்ண போறோம்டா நாங்க தண்ணிய ஊத்தி கழுவைக்க தண்ணி என்ன செய்யணும்டா இவர் என்ன நடக்கும், இந்த COO என்னோட என்ன செஞ்சிடும் அப்படியே சேர்ந்து அப்படியே இழுக்கிற அப்படியே நடக்கும். அப்படியே இந்த அழுக்கும் சேர்ந்து அப்படியே உடுப்புல இருந்து அகற்றப்பட்டு செய்யும் படியில வேற. என்ன சொல்றேன்டா ஒரு ஒரு உடைய ஒன்றுல கரை படிதானே எடுத்தோம். அது எண்ணத்தின் மனப்பதார்த்தமே இருக்கு. அந்த எண்ணத்தின் மனப்பதத்தோட என்ன செய்யும், இந்த வால் பகுதி வந்து நெஞ்சு கொள்ளும். அதே மாதிரி நீ தண்ணியை ஊத்தேக்க நடக்கும், தண்ணியோட வந்து இந்த தலைப்பகுதி நெஞ்சு கொள்ளும். அப்ப அப்படியே நடக்கும், தண்ணி வந்து இந்த தலைப்பகுதி பிடிச்சி இழுக்கேக்க இந்த வால் பகுதி என்ன செய்யும், இந்த அழுக்கு பகுதியை பிடிச்சு இழுத்துக்கணும் அப்படி எங்களுக்கு கலண்டு வருது. இதான் வந்து சவுக்காரத்தின் அழுக்காகட்டும் பொறிமுறையாக இருக்கு. அடுத்த விஷயத்துக்கு போவோம், உயிர் டீசல் உற்பத்தி. ஓகே, அதுக்கு போகும்போது கவனிங்க. நான் என்ன சொன்னான்டா, ஏன்னா டைம் எடுத்து போட்டோம் பரவாயில்ல. ஓகே, முதலாவது வந்து என்ன சொன்னான்டா 5M எண்ணெய்க்கருவன்னு சொன்னான். 5M எண்ணெய்க்கருவன்னா என்ன அர்த்தம், ஒரு ரசாயன கைத்தொழிலுண்ட உற்பத்தி செய்யறதுக்கு கட்டாயம் தேவையான 5 காரணிகள் பொதுவாக. அப்ப அந்த 5 காரணியுமே எங்களுக்கு எம்மில ஸ்டார்ட் பண்ணோட தானே சொன்னாங்க 5M சொல்றாங்க. அந்த 5 காரணியும் இருக்கா, நான் அப்படித்தான் வைக்கும். இந்த 5க்கு மேல அதிகமா இன்னொரு MM இருக்குது. அதான் என்ன சொல்லணும்னு சொன்னா சந்தைப்படுத்தல்னு சொல்லுவோம். അതിന്റെ முக்கியத்துவம் என்னன்னா, நீ என்னதான் ஒரு மூலப்பொருள் உற்பத்தி செய்தாலும் அதை கொண்டு என்ன சொல்லணும், கொண்டு விற்கவில்லை வேணும். அப்ப அதுக்குரிய அந்த விற்கிறதுக்குரிய அந்த விளம்பரத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த சந்தைப்படுத்தல் முறை பயன்படுத்தப்படுது. அடுத்தது மூலப்பொருளை தெரிவு செய்ய என்ன விஷயத்தை கவனிக்கணும்னு சொன்னா இது ஒரு ஞாபகப்படுத்தி வச்சிருக்கும். அடுத்த ரசாயன தாக்கரையை பிரிச்சு தான் ஏன் இந்த கலக்கி என்று இருக்குது, வெப்பமாக்குற பொறியே என்று இருக்குது. அதே மாதிரி 2 புலநிலையங்கள் இருக்கும் என்ன அதையும் சொன்னா. அடுத்தது மூலப்பொருளை உள்ளு கொண்டு வரதுக்கும் வெளியில கொண்டு வர்றதுக்கும் எந்தெந்த பாதைகள் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் அது உனக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க சவக்கார உற்பத்தியை பற்றி பார்த்தினாங்க. அதுல மூலப்பொருள் உனக்கு தெரியும், தாவர எண்ணெயும் சோடியம் ஹைட்ராக்சைடும். எத்தனை சவக்கார உற்பத்தியை நான் 4 படிமுறையில் பிரிச்சுனா நீ இப்படி ஞாபகப்படுத்த தேவை இல்லை. நீ ஞாபகப்படுத்த விஷயம் என்ன போ, இந்த படத்தை தான் ஞாபகப்படுத்தி வைக்கணும். இதுல உனக்கு விளங்கிருக்க மாட்டேன் நம்புறேன். அடுத்து 2 என்ன செய்ய போறோம்னா உயிர் டீசல் உற்பத்தியை பற்றி பார்க்க போறோம். உயிர் டீசல் உற்பத்தி. ஓகே, இதுல ஒரு கொள்கை ஒன்று வாசி பாருங்க. மீள புதுப்பிக்க முடியாத
பலமான பெட்ரோலிய எரிபொருளை மனிதன் பயன்படுத்தும் கோலத்துக்கு அமைய எரிபொருள் உற்பத்தி உச்ச அளவை அடைந்து பின்னர் படிப்படியாக குறையும் என்பதே ஹார்ட்பேட்டின் அடிப்படை கருத்தாகும். என்னண்டா, ஒரு ஆள் வந்து ஒரு கொள்கை சொல்லி வச்சிருக்க, என்ன ஒரு கூற்று மாதிரி சொல்லி வச்சிருக்க, கருத்து என்ன சொல்ற, ஒரு கொள்கை மாதிரி. அது என்னன்னு சொன்னா, எந்த ஒரு சக்தி முதலும் கண்டுபிடிக்கப்படைக்க ஆரம்பத்தில் அதன் பயன்பாடு வந்து குறைவா தான் இருக்கு. பிறகு நடக்கும், காலம் போக போக வந்து இந்த பயன்பாடு வந்து உச்சமா போகும். போனா பிறகு நடக்கும், பிறகு படிப்படியாக குறைஞ்சு 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 அது ஒரு டைம்ல எங்களுக்கு ஃபுல்லா இல்லாம சொல்லும். ஏன் அப்படி இல்லாம போதுண்டா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்க கனி எண்ணெய் கேள்விப்பட்டீங்களா, கச்சா எண்ணெய் கனி எண்ணெய்னு சொல்லுவோமே. நேற்று சொன்ன விஷயத்த, கனி எண்ணெய் இருக்குதுண்டா, ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சு நடக்கும், காலம் போக போது இந்த பயன்பாடு வந்து எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டு போகும். ஓகே, அப்படி பயன்பாடு அதிகரிச்சு போக போய் நடக்கும், இந்த இடுப்பு வந்து நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுனானே போ. அப்ப இடுப்பு குறைய வலிக்கிற நடக்கும்னா அதுக்கு பதிலா மாற்று சக்தி முதல்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ உடனே நடக்குது எங்களுக்கு மின் வாகனங்கள்லாம் இப்ப இப்ப அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு, அதாவது அப்டேட் ஆகி கொண்டு வருது. அதிக அளவில் என்ன செய்யுது, இப்ப டீசல் பெட்ரோல் தான் இருந்தாலும் என்ன செய்யுது, இப்ப மின்னுக்கு தான் நான் மாறிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப என்ன நடக்க அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த சக்தி முதலின் இருப்பு குறைய நாங்க என்ன செய்வோம், மாற்று சக்தி முதலொன்றை பயன்படுத்தும். அப்படி மாற்று சக்தி முதல பயன்படுத்துறது என்ன செய்யுது, எங்களுக்கு அதன் பயன்பாடு வந்து குறைஞ்சு குறைஞ்ச ஒரு டைம்ல வந்து நல்லா இல்லாம போகுது. இது ஒரு கூட்டு மேல ஒரு கருத்து மேற்கொள் நடக்குது. ஓகே, இது எக்ஸாம் வியூக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நாங்கள் சிலபஸுக்கே போவோம். என்ன சொல்லலாம்னு சொன்னா, உயிர் டீசல் உற்பத்தி என்றது வளிமண்டலத்துல மேலதிகமாக கார்பன் டை ஆக்சைடை வந்து சேர்க்காதுன்னு சொல்லுவோம். அதே அப்படி சொல்றாங்கடா, கவனிங்க, ஏன் அப்படி சொல்றாங்கடா, இப்ப நீங்க இப்படி எடுங்களேன், எங்கட சாதாரண டீசல், ஓகே, எங்கட டீசல் இதை எடுங்களேன். நோம்பல டீசல் எடுக்கணும் நடக்கும்னா, நாங்கள் பெட்ரோலிய விளைபொருள் என்ன செய்ய டீசல் எடுக்கிறாங்க, உயிர் டீசலை வந்து எடுப்போம். உயிர் டீசல் அதை நாங்க என்ன செய்ய போறோம், ஒட்சனோட தாக்கம் விட போறோம், அதை தகனம் அடைய போறோம். அப்படி தகனம் அடையக்கு என்ன நடக்கும்னா, எங்களுக்கு பிரதானமா சக்தி உற்பத்தி செய்யப்பட்டாலும் கார்பன் டை ஆக்சைடும் இதோட என்ன செய்யும், நீரும் மந்தங்களுக்கு உற்பத்தி ஆகும். இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா நேரடியா வளிமண்டலத்துல வந்து சேர்ற மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப நாங்கள் சாதாரணமா பெட்ரோலிய பக்க விளைவு, அதாவது பெட்ரோலியம் மூலம் உருவான டீசல் என்ன செய்ய மாட்டா, தகனம் அடைய எங்களுக்கு வளிமண்டலத்துல வந்து CO2 அளவு வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். அதாவது வளிமண்டலத்தில் CO2 அளவு வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். ஆனா இந்த உயிர் டீசல்ன்றது என்ன செய்ய மாட்டா, மேலதிகமா வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடை சேர்க்காது. அதே அப்படி சேர்க்காதுன்றத பார்ப்போம். ஓகே, இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இப்படி பாருங்களேன், இதுல தாவரங்கள் இருக்கு, தாவரம் இருக்கு. வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்க போகுது. அதை என்ன செய்ய மாட்டா, தாவரங்கள் வந்து ஒளித்தொகுப்பு மூலம் தங்களுக்குள்ள எடுக்க போயிடும். என்ன, அதாவது ஒளித்தொகுப்பு மூலம் என்ன செய்யும், தங்களுக்குள்ள எடுக்கணும். ஒளித்தொகுப்பு மூலம் என்ன செய்யும், வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடை தாவரங்கள் தங்களுக்கு எடுத்து, பிறகு எடுத்து என்ன செய்ய மாட்டா, தாவரம் வந்து உணவு உற்பத்தி செய்யுது எங்களுக்கு. உற்பத்தி செய்ய நடக்க முடியாது, தாவரத்திலிருந்து நாங்கள் என்ன செய்வோம், தாவர எண்ணெய் எடுப்போம். அதாவது தாவர எண்ணெய் முக்குளிசல் எடுப்போம். இதை தவிர நாங்கள் என்ன செய்யலாம், தாவரத்திலிருந்து மெதனோலையம் வந்து நாங்கள் உற்பத்தி செய்யலாம். இந்த படிமுறையை பார்க்காதீங்க இப்போதைக்கு, எது பெட்ரோலிய பக்க விளைவுன்ற படிமுறையை பார்க்காங்க. ஓகே, இதை பார்க்க டைம்ல இப்ப நடக்கு, தாவரத்திலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா, முக்குளிசரேட் தாவர எண்ணெய் உற்பத்தி செய்யலாம். தாவரத்திலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம், மெதனோலையம் உற்பத்தி செய்யலாம். அப்ப தாவர எண்ணெய் மெதனோலையம் நாங்கள் தாக்க முடிய விட்டோம்னா என்ன நடக்கும், உயிர் டீசல் உற்பத்தி ஆகப்படும். இதை தவிர பக்க விளைவு பொருளா கிளிசரோல் வரும். பிறகு உயிர் டீசலை நாங்கள் எட்டிக்க தகனம் அடைய மறுபடியும் என்ன செய்யும், வளிமண்டலத்துக்கு CO2 குடிக்கப்படும். இனி ஒளித்தொகுப்பு மூலம் என்ன நடக்கும், மறுபடியும் அந்த CO2 வந்து தாவரத்துக்குள்ள வரப்போகுது. அப்ப அப்படியே நடக்குது, ஒரு வட்ட செயல்முறை மாதிரி நடக்கிறபடியா இந்த உயிர் டீசல் உற்பத்தி என்ன செய்ய போகுதுன்னா, வளிமண்டலத்துல மேலதிகமா CO2 சேர்க்காது. ஏன், அது ஒரு பக்கத்துல வளிமண்டலத்தை விட்டாலும் மற்ற பக்கத்துல என்ன செய்யும், தாவரங்கள் ஒளித்தொகுப்பு மூலம் உங்களுக்கு எடுக்குதுதான். அப்ப அதனால என்ன சொல்லுவோம், அதாவது உயிர் டீசல் உற்பத்தியானது மேலதிகமாக வளிமண்டலத்துக்கு கார்பன் டை ஆக்சைடை சேர்க்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா எங்களுக்கு மெதனோட உற்பத்தி செய்யற முறையில ஒன்று டிரெக்டா என்ன செய்யலாம், தாவரத்திலிருந்து நாங்கள் உற்பத்தி செய்து கொள்ளலாம். அது கொஞ்சம் செலவு கூட. அப்ப அதுக்காக நாங்க என்ன செய்யறோம்டா, மெதனோலை மட்டும் உற்பத்தி செய்யறதுக்காண்டி சில சந்தர்ப்பங்கள்ல, பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல பெட்ரோலிய பக்க விளைபொருள் இருந்து என்ன செய்யறோம், மெதனோலை வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு போட்டு அந்த மெதனோலை தான் என்ன செய்யறோம், உயிர் டீசல் உற்பத்தியில வந்து பயன்படுத்துறோம். அப்ப பெட்ரோலிய பக்க விளைபொருள் இருந்து உங்களுக்கு மெதனோல் பெறப்பட்டு அது உயிர் டீசல் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட இது என்ன நடத்தும், 100% மீள புதுப்பிக்கக்கூடிய ஒரு சக்தி முதலாக, அல்லது 100% வளிமண்டலத்துல CO2
மேலதிகமா சேர்க்கவில்லை என்று நாங்க என்ன செய்யலாம் சொல்லலாம் அது. ஓகே, விளங்கி இருக்கு நினைக்கிறேன். இதுல பாருங்க நல்லா யோசிக்கிறேன். B100 B12 B2 ஒன்று போட்டுருக்கோம். அர்த்தம் என்னண்டா இப்ப வெளிக்காரன் பாருங்களேன். இப்படி அதாவது பி போட்டு கீழே 100 100 போட்டிருக்கு. ഇതിന്റെ அர்த்தம் என்னண்டா, 100 இருக்கிற இது வந்து 100% நீங்க என்ன செய்யலாம், இந்த உயிர் டீசல் ஆனது மீள புதுப்பிக்கூடிய சக்தி முதலா இருக்கு. அதே மாதிரி என்ன 100% இதுக்கு இயற்கையான மூலப்பொருளா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு B20 வந்துருந்துச்சேண்டா, ഇതിന്റെ அர்த்தம் என்னண்டா, இந்த உயிர் டீசல் உற்பத்தியில 20% என்ன செய்றீங்க, உயிர் டீசலை பயன்படுத்துகிறீங்க. இதே மிச்ச 80% என்ன செய்றீங்கன்னு சொன்னா பெட்ரோலிய பக்க விளைய பொருளை நீங்க பயன்படுத்துகிறீங்க. இது B5 சொல்லாம அப்படியே மாத்தி B5 நாங்க மாத்தி சொல்லாம என்னண்டு 5% தான் நடக்குது மீள புதிக்கூடிய, அதாவது 5% தான் நாங்க உயிர் டீசலை பயன்படுத்திருக்கோம். மிச்ச 95% என்ன இருக்கு உங்களுக்கு பெட்ரோலிய பக்க விளைய பொருள் தான் பயன்படுத்திருக்கோம். அதான் சொல்லிட்டாக்க. இதுல ஞாபகப்படுத்த விஷயம் என்னண்டா, எக்ஸாம்பிள் உயிர் டீசலை பயன்படுத்துறதால என்ன நன்மை என்று கேட்டுருக்கான் பாசிபிள். நீங்கள் கொடுப்ப இது இதன் பயன்பாட்டின் போது மேலதிக கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யாது, வளிமண்டலத்துல சேர்க்காது. அதாவது என்னவா இருக்கும், ഇതിന്റെ ஒரு பிரதான பயன்பாடு இருக்கும். அதற்கான நான் இதை தவிர உயிர் டீசல் உற்பத்தினா மூலப்பொருள் என்ன அடுத்ததா பார்க்கும், அவசரம் வேண்டாம். ஓகே, எழுதி வச்சுக்கிறேன். உயிர் டீசல் உற்பத்தினா மூலப்பொருட்கள். உயிர் டீசல் உற்பத்தினா மூலப்பொருட்கள். பிரதான மூலப்பொருள் என்னன்னு சொன்னா தாவர எண்ணெய். அதே மாதிரி தான், அதாவது முக்குளிசரைடுன்னு சொல்லுவோம். தாவர எண்ணெய், அது முக்குளிசரைடுன்னு சொல்லுவோம். தாவர எண்ணெய். அதோட என்ன செய்ய போறோம், நாங்க வந்து மெதனோல தாக்கமுடைய விட்டமினங்களுக்கு பிரதான விளைபொருளா உயிர் டீசல் உற்பத்தி செய்யப்படும். எத்தனை செய்யும் பக்க விளைபொருளா கிளிசரோல் உற்பத்தி செய்யப்படும். உனக்கு சவர்க்கார் உற்பத்திலையும் பக்க விளைபொருள் கிளிசரோல் தான், உயிர் டீசல் உற்பத்திலையும் பக்க விளைபொருள் என்னது கிளிசரோல் தான் இருக்கும். குறியீடுல போட்டோ நடக்கும், இப்படி வந்திருக்கும். இது பாடமாக்கடியும் பரவாயில்ல என்ன செய்யுங்க சொல்லி வைக்கிறது இருக்கா, நான் அப்படி வைப்பு. அடுத்தது இப்ப உங்களுக்கு உயிர் டீசல் உற்பத்தியில சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது. 2 பிரதான பிரச்சனை ஏற்படும். ஒன்றொண்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் என்னென்ன பிரச்சனை. ஓகே, ஓகே காணுங்க. இப்ப என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா, நாங்க உயிர் டீசலை உற்பத்தி செய்ய எங்களுக்கு மூலப்பொருள் ஒன்றுன்னு சொன்னான் தாவர எண்ணெய்னு சொன்னான். அதாவது முக்குளிசரைடு எண்ணெய், தாவர எண்ணெய். அதோட நீ என்ன செய்ய போறேன்னு சொன்னா மெதனோல தாக்கம் விட போற. மெதனோல் அப்படி தாக்கமுடைய விடயக்கங்களுக்கு பிரதான விளைபொருளா உயிர் டீசல் வரணும்னு சொன்னா உயிர் டீசல். இதை தவிர என்ன செய்யணும், பக்க விளைபொருளா வந்து கிளிசரோல் உற்பத்தி செய்யப்படும். கிளிசரோல் இப்ப இந்த தாக்க வேகத்தை அதிகரித்து என்ன செய்யணும்னா ஒரு ஊக்கி ஒன்றை பயன்படுத்தப்படும். அது என்ன ஊக்கி என்றா, பழைய காலத்துல வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்பட்டது. அதாவது NaOH பயன்படுத்தப்பட்டது. சோடியம் ஹைட்ராக்சைடு இது நாங்கள் ஏகவின ஊக்கியாக NaOH பயன்படுத்தினால் பழைய காலங்கள். ஓகே, ஏகவின ஊக்கினா தெரியும் தானே, தாக்கியும் ஊக்கியும் ஒரே பாதிநிலை இருக்கும் தானே. ஓகே, இப்ப நீ ஏகவின ஊக்கியை பயன்படுத்தி ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைண்டா, உனக்கு தெரியும் தாவர எண்ணெயோட NaOH தாக்கம் அடையும். முதல் படிச்சாங்களா என்ன, தாவர எண்ணெயோட உனக்கு NaOH தாக்கம் அடையும்டா என்ன உனக்கு உருவாக்கப்படும், சவக்காரம் உருவாக்கப்படும். என்ன சவக்காரம் உருவாக்கப்படும், சவக்காரம். அப்ப என்ன நான் சொல்ல வர, நான் சொல்ற வர விஷயம் என்னண்டா, நாங்க மூலப்பொருளா தாவர எண்ணெயோட மெதனோட தாக்கம் விட போறோம். இந்த தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுனால இல்ல தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுனால என்ன செய்யணும்டா ஊக்கியாக NaOH பயன்படுத்துறோம். அப்படி ஊக்கியா NaOH பயன்படுத்துறதுக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைண்டா, அந்த NaOH வந்து ஒருவேளை தாவர எண்ணெயோட தாக்கம் அடையும் உனக்கு என்ன உருவாகும், சவக்காரம் வந்து உருவாயிரும். நான் உற்பத்தி செய்ய வேண்டிய பதார்த்தம் உயிர் டீசல், ஆனா உனக்கு என்ன செய்ய போகுங்க, சவக்காரம் வந்து உற்பத்தி செய்யப்பட போகுது. அந்த சவக்காரம் உற்பத்தி செய்யப்படுறதுனால என்ன அர்த்தம், அது ஒரு பிரதிகூலமா தானே வரும். இதை தடுக்கிறதுன்னு நாங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஏகவன ஊக்கியான NaOH அவர்கிட்ட இப்ப என்ன செய்யணும், பல்லின ஊக்கியான ஒன்று MgO, இந்த பேரெல்லாம் ஞாபகப்படுத்தி வையப்போ, ஒன்று MgO, அடுத்தது வந்து செட்டென்னோ, அடுத்தது SnO2. SnO2 இந்த பாத்திரங்களும் இப்ப பயன்படுத்துறோம். நான் என்ன சொல்றேன்னா, நீ ஊக்கியா
ஏகவ நோக்கியான NOH பயன்படுத்தி நடக்கும். NOH தாவரனோட தாக்கம் அடைஞ்சு சாவுக்கேரத்தை உருவாக்கி விட்டுரும். அது இந்த உற்பத்தியில உனக்கு பிரதிகூலத்தை ஏற்படுத்தி விட்டுரும். இப்ப தடுக்கிறதுக்கான நீ என்ன செய்ய போறேன்டா, அந்த ஏகவ நோக்கிய விட்டுட்டு இப்ப நவீன முறைப்படின்னு சரி பலி நோக்கியான MGO செட்டனோ அது என்ன SNO2 போன்ற பதார்த்தத்தை பயன்படுத்த போறோம். அப்படி பயன்படுத்துறது மூலம் என்ன நடக்கும், உங்களுக்கு சவக்கேரம் உருவாகிற அளவை வந்து நீ குறைச்சு கொள்ளலாம். ஓகே, இது ஒரு பிரச்சனை. இதுக்கு ஒரு சொல்யூஷன் நாங்கள் இப்ப எடுத்துட்டேன். எத்தனாவது இல்ல சாரி, இதுதான் இந்த டைப் பண்ணி போட்டுக்கணும், வாசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரப்போகுது நாங்களுக்கு வந்து, அஹ், நாங்க இங்க மூலப்பொருளா வந்து தாவர எண்ணெயை தானே பயன்படுத்துறோம். இங்க மூலப்பொருளா வந்து என்ன செய்யணும்னு சொன்னா தாவர எண்ணெயை பயன்படுத்துறோம். ஓகே, உண்மையா தாவர எண்ணெயில என்ன செய்ய மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அமிலத்தன்மை காணப்படும். காப்பர் சல்ஃபேட் அமிலம் சார்பாக சுயாதீனமா ஒரு அமிலத்தன்மை காணப்படும். இப்ப அப்படியே அமிலத்தன்மை காணப்பட்டுச்சுன்னா அது நடக்கும், உயிரடி சொல் உற்பத்தியில வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுரும். அப்ப அப்ப அதை நிப்பாட்டுறதுக்கான என்ன செய்வோம்னு சொன்னா, ஏற்கனவே அமிலத்தன்மை இருக்குமாண்டா அந்த அமிலத்தன்மையை நாங்க இல்லாம செய்யறதுக்கான என்ன செய்வோம்னு சொன்னா, கொஞ்சம் KOH போட்டு பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு KOH போட்டு என்ன நடக்க மாட்டேது, அதை நாங்க என்ன செய்வோம், நடுநிலைப்படுத்துவோம். அதாவது KOH போட்டு என்ன செய்வோம், அதை நாங்கள் நடுநிலைப்படுத்திக் கொள்வோம். என்ன சொல்றேன்னா, மூலப்பொருளா நீ தாவர எண்ணெய் பயன்படுத்திக்க தாவர எண்ணெயிலே நடக்கும், கொஞ்சம் அமிலத்தன்மை வந்து காணப்படும், இயற்கையாவே காணப்படும். இப்ப அந்த அமிலத்தன்மையோட நீ உண்டை உயர்டீசல் உற்பத்தியை பயன்படுத்தி நடக்கும், அது உயர்டீசல் உற்பத்தியில பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுரும். இப்போ தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், நீ ஏற்கனவே கொஞ்சம் KOH அதுக்குள்ள போட்டு என்ன செய்வோம், அதை நடுநிலைப்படுத்தின பிறகு தான் அதை பயன்படுத்தும். இது ரெண்டும் தான் எங்களுக்கு இந்த உற்பத்தியில வர்ற பிரச்சனையாக இருக்கு, பிரதிகூலமாக இருக்கு. ஓகே, அதுக்கு நான் சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த கடைசி விஷயம் என்னன்னா, எப்படி விளைபொருட்கள் வந்து இங்க அகற்றப்படுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஓகே, எப்படி எடுங்க, இதான் வந்து உயிரடி செலுத்த செய்யற அந்த தாக்க அறை என்று வைங்க. இதான் உயிரடி செலுத்த செய்யப்படுற அந்த தாக்க அறை. நீங்க உயிர்டீசல் உற்பத்தியை மேற்கொள்ள என்ன நடக்க மாட்டாங்களுக்கு, அதுக்குள்ள இறுதி விளைவா எங்களுக்கு இப்படிதான் நான் படிச்சினாங்க. எங்களுக்கு என்னண்டா ரெண்டு விளைவுகள் இருக்கு என்ன எங்களுக்கு, அதாவது ரெண்டு விளைவுகள் வந்து பிரதானமா இருக்கு. ஒன்று என்னண்டா, பிரதான விளைபொருள் வந்து உயிர் டீசல். இதை தவிர பக்க விளைபொருள்ன்றது என்னது, கிளிசரோல். என்ன இது ரெண்டும் தான் பிரதான அதாவது விளைபொருட்களாக வரப்போகுது. உயிர் டீசல் பிரதான விளைபொருள், கிளிசரோல்ன்றது என்ன பக்க விளைபொருள். இப்போ என்ன நடக்க மாட்டேது, தாக்க அறைக்குள்ள உயிர் டீசலை விட கிளிசரோல் வந்து அடர்த்தி கூடினது. அப்ப அடர்த்தி கூடினபடியா என்ன நடக்க மாட்டா, கிளிசரோல் வந்து தாக்க அறைந்த அடிப்பகுதியில கீழ்ப்பகுதியில் நடக்கும், கிளிசரோல் வந்து உனக்கு காணப்படும். கிளிசரோல் அதாவது தாக்க அறை செய்யும் அடிப்பகுதியில வந்து உயரடத்துக்கு காரணமா செய்யும், கீழ்ப்பகுதியில வந்து கிளிசரோல் அங்க உருவாகும். இதை தவிர தாக்கரைன்ற மேல் பகுதியில, அதாவது இந்த மேல் பகுதி இதுல என்ன உருவாகும்டா, உயிர் டீசல் உருவாகும். உயிர் டீசல் வந்து என்ன செய்ய போகுது, உருவாக போகுது. நான் என்ன சொல்றேன்னா, தாக்கரைக்குள்ள கடைசியா விளைபொருள் வைக்கணும்னு சொன்னா ரெண்டு வேறுபட்ட படையா பிரியும். கீழே வந்து உயிரிடத்தை கொண்ட கிளிசரோலும், மேல என்ன செய்யமாட்டா உயிரடி செல்லும் வந்து உற்பத்தி செய்யப்படும். இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன உருவாக போகுதுன்னு சொன்னா, இங்க மாசு பொருளா இருக்கிற சவக்காரம் வந்து உருவாகும். ஏன் உயிரடி செல் பதினால உயிரடி செல் தேவை, சவக்காரம் தேவையில்லை தானே. அப்ப என்ன நடக்கும், சவக்கார உற்பத்தி என்றது எங்களுக்கு மாசாக வரப்போகுது. அப்ப நடக்கும் நடுவே வந்து சவக்காரம் உருவாகும். ஆனா இவற்றில இவைய தவிர வேற சில விளை வேற சில மாசுகளும் காணப்படும். என்னென்ன மாசுகள்டா, ஒன்று நாங்க என்ன சொல்லாமன்னு சொன்னா, தாக்கத்துல ஈடுபடாத கொஞ்சம் எஞ்சின மெதனோல். தாக்கத்தில் ஈடுபடாத என்ன செய்யும், மெதனோல். மூலப்பொருளா முக்குளிசைட் தாவர எண்ணெய் மெதனோல் தானே பயன்படுத்தணும். மெதனோல் என்ன செய்யும், உங்களுக்கு விளைபொருளா முழுமையா தாக்கத்தில் ஈடுபட்டு என்ன செய்யும், கொஞ்சம் வந்து எஞ்சி. அது எங்க இருக்குமெண்டா, இதுக்கேயும் இருக்கலாம் இதுக்கேயும் இருக்கலாம், அது ரெண்டு கேம் என்ன செய்யும், அது காணப்படும். அடுத்தது என்னன்னு சொன்னா, நாங்கள் உள்ளுக்கு போட்ட ஊக்கி, அது ஏகவ நோக்கியான NaOH இருக்கலாம், அல்லது என்ன பல நோக்கியான MgO அல்லது செட்டனோ அல்லது NSNO2 இருக்கலாம். அந்த ஊக்கியும் என்ன செய்ய மாட்டோம், அவங்களுக்கு வந்து அதுவும் வந்து தாக்கத்துல எங்களுக்கு மாசாதான் வெளியில வரப்போகுது. ஊக்கியம் என்ன செய்யும், தென்னிடத்திலேயுமே காணப்படும்.
இதை தவிர எங்களுக்கு என்ன நடக்கும், எண்ணெயும் தாக்குதல் விடாத எண்ணெயும் என்ன செய்யும், இங்க எங்களுக்கு மிஞ்ச போகுது. அதுவும் என்ன செய்யும், ரெண்டு படைக்குள்ளேயுமே காணப்படும். முதல்ல நான் என்ன செய்ய போறோம்னா மெதனோல இல்ல அமைச்சுக்கணும். மெதனோல இல்ல அமைச்சிருந்தா என்ன செய்யணும் சொன்னா தெரியும். மெதனால் வந்து உயர் ஆவிப்பரப்பு தன்மையை கொண்டிருக்கும். பதில் என்ன செய்யணும்னு சொன்னேன், தொகுதியை வந்து கொஞ்சம் நாங்கள் ஹீட் பண்ணுவோம். அதாவது தொகுதி என்ன செய்யணும்னா வெப்பப்படுத்த போறோம். அப்படி வெப்பப்படுத்தேக்க மெதனால் ஆவிப்பரப்பு கூடினபடியா என்ன நடக்கும்டா உடனே என்ன செய்யும், அது ஆவியாகி எங்களுக்கு வெளியில வந்து அப்புறம் அந்த மெதனால நீங்க செய்யலாம், மீண்டும் அதை ஒடுக்கி பெற்று மீண்டும் கொண்டு வந்து செய்யலாம் உயிரடி உற்பத்திக்கு மறுபடியும் எடுத்துக்கலாம். அப்புறம் முதலாக என்ன செய்யலாம், மெதனால் உற்பத்தி செய்யறதுக்காண்டி இதை கொஞ்சம் வெப்பம் என்ன நடக்கும், மெதனால் ஆவியாகி வெளியில வந்துடும். அப்ப என்ன செய்யலாம், மெதனால வந்து அகட்டி கொண்டுடலாம். இனி என்ன செய்ய போறோம்டா கிளிசரோல வந்து இல்லாம செய்ய போறோம். சரி, கிளிசரோல வந்து இல்லாம செய்ய போறோம். ஒரு ரீசன் கொடுக்குறேன். சாரி, எனக்கு குழப்பம் இருக்கா பாத்துக்கலாம். ஓகே, என்ன சொன்னா முதலாவது என்ன என்ன சொன்னான்டா மெதனோல வந்து நான் வெளியேறினமே வெப்பப்படுத்த உயர் ஆவிப்பரப்பு காரணமா என்ன செய்யும், அது ஆவியாக வெளியில வந்துடும். இனி ரெண்டா என்ன செய்ய போறோம்னா இந்த உயிர் டீசலை மட்டும் நாங்க வெளியில எடுக்கிறதுக்காண்டி இந்த கிளிசரோலையும் ஊக்கி எண்ணெய் எல்லாம் அகற்றணும் தானே. அப்ப அப்படி அகற்றி அதனை மட்டும் நாங்க வெளியிட என்ன செய்யணும்னு சொன்னா நீரை வந்து குமுளி குமுளியா என்ன செய்ய போறோம், கீழே இருந்தாங்களா என்ன போறோம். இவன் கீறி காட்டுறேன் பாருங்க. அதாவது தண்ணீருக்கு தானே நீர், நீரை என்ன செய்வோம்டா குமுளி குமுளியா என்ன செய்வோம் உள்ளுக்க அனுப்புவோம் நீரை. நீர் அப்படி நீரை நாங்கள் குமுளி குமுளியா உள்ளுக்கு அனுப்பி நடக்கும்னா நீர் வந்து பெரும்பாலும் நடக்கும் உயிர் டீசல் எடுத்துக்கொண்டவங்களுக்கு வெளியில வந்துடும். அப்ப உயிர் டீசலும் வெளியில வரப்போது என்ன செய்ய போகுது, நீரும் வந்தவங்களுக்கு வெளியில வரப்போகுது. இனி இதை நாங்கள் உலர்த்தி விட்டோம்னா நடக்கும், நீர் இல்லாம போயிடும், தனியா நடக்கும், உயிர் டீசல் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப திருப்பி சொல்றேன் பாருங்க, என்ன சொன்னான்டா உங்களுக்கு தாக்க அறைக்குள்ள வந்து பிரதானமா ரெண்டு படம் உருவாக போகுது. கீழே உயர் அடர்த்தி கொண்ட கிளிசரோல் உருவாகும், மேலே என்ன நடக்கும்டா உயிர் டீசல் உருவாகும். இந்த ரெண்டுக்கும் இடையே என்ன நடக்கும்டா சவக்காரம் வந்து இங்கே காணப்படும். சவக்காரம்ன்றது என்ன, இந்த உயிர் டீசல் பத்தில ஒரு மாசு பொருள் மாதிரி தான். ஓகே, இதை தவிர என்னென்ன இங்க காணப்படும்டா மாசா ஒன்று தாக்கத்தில் ஈடுபடாத தாக்கத்துக்காண்டி தாக்கத்தை அதிகரிக்காண்டி பயன்படுத்தப்பட்ட ஊக்கி வந்து ஒன்று காணப்படும். மற்றது என்ன, தாக்கத்தில் ஈடுபடாத எண்ணெய் இருக்கும். தவிர என்ன, தாக்கத்துல ஈடுபடாத மெதனாலும் என்ன செய்யும் உங்களுக்கு இங்க வெளியில வந்து மாசா கிடைக்க போகுது. அப்போ ஒன்று மெதனால் இருக்கும், ஊக்கி இருக்கும், எண்ணெய் இருக்கு. ஓகே, இதை தவிர கிளிசரோலும் இருக்கு. முதல்ல நான் என்ன செய்யறோம்னா மெதனோல இல்லாம ஆகுறதுக்கு என்ன செய்யறேன், தொகுதியை கொஞ்சம் வெப்பப்படுத்துறேன். அப்படி வெப்பப்படுத்த என்ன நடக்கும்னா உயர் அடர்த்தி காரணமா மெதனால் வந்து ஆவியாகி வெளியில கிடைச்சிடும். நீ என்ன செய்யலாம், அந்த ஆவியை மீண்டும் ஒடுக்கி மறுபடியும் கொண்டு வந்து உயிர் டீசல் என்ன செய்யலாம், நீங்க அதை பயன்படுத்தலாம். அடுத்த நான் என்ன செய்ய போறோம்னா உயிர் டீசலை கிளிசரோலையும் சவக்காரத்தையும் ஊக்கியே நாங்கள் உயிர் டீசல் இருந்து இல்லாமல் இருந்தனால என்ன செய்யறோம், நீரை வந்து குமுளி குமுளியா என்ன செய்யறோம் கீழே இருந்து அனுப்ப போறோம். அப்படி அனுப்ப நடக்க மாட்டது, உயிர் டீசல் எடுத்துக்கொண்டு வெளியில வந்துடும். இனி நாங்கள் நீரை உலர்த்தி இந்த கலவையை நாங்கள் உலர்த்தி விட்டோம்னா நடக்கும், நீர் வந்து இல்லாம போயிடும், தனியா நடக்கும், உங்களுக்கு உயிர் டீசல் மட்டும் கிடைக்கப்படும். ஓகே, இப்ப நான் சொன்ன விஷயத்தான் இதுல நான் டைப் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, சொன்ன விஷயத்தான் டைப் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, வாசிச்சு பாருங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுவரை நான் இன்றைக்கு சவக்கரை உற்பத்தியும் ஒரு டீசல் உற்பத்தியும் பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ்ல மிச்சம் இருக்கா பார்க்கக்கூடியவா இருக்கும். நாளைக்கு ஒருக்கா பாஸ் ஆகிற பார்ப்போம் கேள்வியை. அதுக்கு பிறகு ஒரு அடுத்த கிளாஸ் வேணும் பிரசன்ஸ் ஒரு ஃபுல்லா டைப் பண்ணி எடுத்து போட்டு உங்க அடுத்த கிளாஸ் போய் சொல்றேன் கைத்தொடர் சேர்ந்து அடுத்த நாளைக்கு வந்து ஒரு பாஸ் ஆகிற பார்க்குறேன் கவனிச்சிக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கேட்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் லீவ் ஆகலாம். இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை ஒரு ஃப்ரீ டைம்ல ஒரு 4-5 பாருங்க.